பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாத்தையும் கண்டு கழிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் எதுக்கு இவ்வளோ டான்ஸு, இவ்வளோ ஸ்கிட்டு, கொரியோகிராஃபிலாம் பண்ணால் தெரியுமா? நீங்கள் இதில் உட்காந்து கவனிக்கின்றது உங்களை எனர்ஜெட்டிக் ஆக்கிட்டுக்கிறோம். சரியா? எல்லாம் கவனம் இங்கே இருக்கணும், வெளியில் யாரும் எழுந்து போகக்கூடாது. எல்லாருக்கும் பசிக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு கவலைப்பட சீக்கிரமாக நாங்கள் சாப்பாடு போட்டுருவோம் அப்படின்ற உறுதியை யூத் லீடர் கொடுத்துட்டு என்கிட்ட. சரிங்களா? தயவுசெய்து இது முடிகிற வரைக்கும் நீங்கள் இருந்து இதனுடைய ஆழமான சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்குது ஆசீர்வாதமாக இருக்கும். திருச்சபை ஆரம்பித்து 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டில் நம்ம அடியெடுத்து நம்ம ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தில் இதுதான் முதல் தடவையாக பட்டிமன்றம் என்று சொல்லி, அதுவும் யூத் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த காரியத்தை ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. பட்டிமன்றம்லாம் அந்த திருவிழா நாட்களில் நடக்கும் இல்லையா? ஆமாம், பாருங்க, நீங்கள் உட்காந்துக்கிறது எப்படி தான் உட்காந்துக்கிறீங்க? தேங்காய் விளக்கெண்ணெய் எவன் எப்படி போனால் எனக்கு என்னன்ற மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் உட்காந்துக்கிற பொசிஷனை பார்த்தா அப்படி தான் இருக்குது. என்னங்க, தேங்காய் விளக்கெண்ணெய் எவன் எப்படி போனால் எனக்கு என்னன்ற மாதிரி உட்காராம எல்லாமே எனக்கு தான் மாதிரி உட்காந்துருங்க. அப்போ தான், ஏன்னா இந்த பொசிஷன் என்னை பேச வைக்குது, வேற ஒன்றும் இல்லை. சரி, இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு இன்றைக்கு இருக்கிறதான வாலிபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அன்பு முக்கியமா இல்லை விசுவாசம் முக்கியமா? அன்பா விசுவாசமா அப்படின்னு சொல்லி பேசும்படியாக அற்புதமான பிரசங்கி பீரங்கிகளும் வீராங்கனைகளும் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறத பார்த்து எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக தான் நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன். பாருங்க, நான் அன்பு என்று சொல்லி பேசும்படியாக வந்திருக்கிறேன். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். அருமையான சகோதரி, எல்லாருக்கும் சகஜமாக பழகி எல்லாரையும் தேவனுக்குள்ள சகாயப்படுத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரி கார்த்திகா அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மெதுவாக பேசினாலும் நான் மதுவாக தான் இருப்பேன்னு சொல்லி வந்து அமர்ந்திருக்கிற மது அவர்களையும் நான் வரவேற்கிறேன். நீங்கள்லாம் ரைமிங்ஸ் சொல்லுவீங்க, ஆனால் நான் டைமிங்கில் ரைமிங்காக பேசுவேன்னு சொல்லி வந்து அமர்ந்திருக்கிற ரித்திகா அவர்களையும் நான் வரவேற்கிறேன். அன்பில்லை அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம், இருந்தாலும் எங்களுக்கு விசுவாசம் தான் முக்கியம் சொல்லி போராடும்படியாய் போராளிகளாக சுடரொளி கொடுத்து கொண்டிருக்கிறதான அருமையான என்னுடைய சகாக்களையும் நான் வரவேற்க நான் பிரயாசப்படுகிறேன். அதாவது இவ்வளோ நாள் ஒளிச்சு வச்சதெல்லாம் இன்னைக்கு எல்லாமே வெளிப்படையாக அதை காமிச்சிருக்கிறாங்க. நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா, சோத்திரம். இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய காரியம் இருக்குமா? பாருங்க, இந்த டான்ஸில் பார்க்கணுமே. அல்லேலூயா, சோத்திரம். வாலிபர் மத்தியில் ஒரு எழுப்பில் கொண்டு வந்து, வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, சபைக்கே நாங்கள் தான் எழுப்புதல், நாங்கள் எழுப்பி விடும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு கூட திட்டம் பண்ணி தீர்மானித்து ஜெபத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற தேவனுடைய பர்வதத்தில் பரலோகத்தில் பிரபலமாக எண்ணப்படுகிற பிரதாப் அவர்களை நான் வருக என்று சொல்லி நான் வரவேற்கிறேன். நான் தனி காட்டுக்கு ராஜா இல்லை, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்க ராஜாவுடைய ராஜாவாக இந்த பூமியில சீயோன் விடுதலை கூடாத நான் ஒரு ஆளு தான் ராஜான்னு சொல்லி நிரூபித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரர் ராஜா அவர்களை நான் வரவேற்கிறேன். அதே போல தமிழுக்கு மட்டும் நான் சொந்தக்காரன் அல்ல, தமிழையே ஆண்டு கொள்ளுகிற அரசனாக இருப்பேன்னு சொல்லி எல்லாருடைய மனதை கவருகிற வண்ணமாக சிம்பாலிக்கா சொல்லிட்டாரு, அடுத்த வருஷம் எனக்கு கல்யாணம் பண்ணலன்னா அப்படின்னு சொல்லி இந்த முறை அந்த விசுவாசத்தில் தான் நான் வந்து நின்று பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற பிரதர் தமிழரசன் அவர்களை நான் வருக வரவேற்கிறேன். சரி, நான் நேரம் அதிகமாக எடுக்க நான் விரும்பல. நான் பேசணும்னா பட்டிமன்றம் என்னோட முடிஞ்சிடும். அதனால் தயவுசெய்து எல்லாரும் கவனிக்கணும். நீங்கள் நோட் பண்ணுங்க. அன்பா விசுவாசமான்னு சொல்லி கடைசியாக நம்ம தீர்மானிப்பு வருவோம், அது வரைக்கும் கவனிக்கணும். சரிங்களா? உங்கள் பசி எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே பொறுமையோடு கூட காக்க செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
கவனிங்க. இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் வாலிபர்களுக்கு தேவையானது அன்பு மட்டும்தான். அன்பை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லி பேசும்படியாக நான் சொன்ன ரைமிங்ல வராம வந்திருக்க டைமிங்ல வந்திருக்கிற அருமையார் ரித்திகா அவர்களை நான் வருக என்று சொல்ல வரவேற்கிறேன். என்னை தகுதிப்படுத்தின தேவனுக்கும் சூரியனை போல் பிரகாசமாய் அமர்ந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் குயில் போல பாடுகின்ற பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் விண்மீனை போல ஜொலித்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முத்து முத்தாய் சிரிக்கின்ற சபை விசுவாசிகளுக்கும் ஊழியர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக அவ்வப்போதும் ஸ்பெஷல் டீ போட்டு கொடுக்கும் நடுவரின் அம்மா அவர்களுக்கும் பொல்லாங்ககளை ஜெயித்து என் வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலத்தில் வாலிபருக்கு தேவையானது அன்பா விசுவாசமா என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ள தலைப்பு அன்பு. நடுவர் அவர்களே, எங்கள் மீது உங்களுக்கு அன்பு இருப்பதால் தான் இங்கு நடுவர் அவர்களே எங்கள் மீது உங்களுக்கு அன்பு இருப்பதால் தான் இங்கு நடுவராக அமர்ந்திருக்கிறீர்கள். இதிலிருந்தே முடிவு தெரிந்துவிட்டது, அன்புதான் சிறந்தது என்று. சரி, ஆனாலும் வேதத்திலிருந்து சிலவற்றை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பெற்றோர்களாகிய நீங்கள், சபை மக்களாகிய நீங்கள் வாலிபரிடத்தில் சரி, ஆனாலும் வேதத்திலிருந்து சிலவற்றை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பெற்றோர்களாகிய நீங்கள், சபை மக்களாகிய நீங்கள் வாலிபரிடத்தில் அன்பாய் இருக்கும்போது அந்த அன்பு தேவனை அறிந்து கொள்வதற்கு வழிவகுக்கிறது. அடுத்தபடியாக யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சிஷ்யன் யோவானை குறித்து பார்க்கிறோம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசு யோவானை பார்த்து, இதோ உன் தாய் என்றும், ஸ்ரீயை பார்த்து, இதோ உன் மகன் என்றும் கூறினார். ஏன் எத்தனை சீஷர்கள் ஜனங்கள் இருந்தாலும் யோவானிடத்தில் கூறினார்? அவன் அன்பாகவே இருந்ததனால்தான். அன்பாய் இருப்பவரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தால் சீராக செய்து முடிப்பார்கள். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுறேன். நீங்க யாருக்காவது ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கரெக்டா செய்து முடிச்சாங்கன்னா அவங்க உங்க மேல அன்பா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். எஸ். அடுத்த நபரை காட்ட விரும்புகிறேன். நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவினிடம், போதகரே, கற்பனைகளில் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். சோதிக்க வந்தவனையும் இயேசு சிநேகித்து,
அன்பு கூர்ந்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் இருதயத்தோடும் உன் ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாவது பிரதான கற்பனை. இரண்டாவது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இதை மாத்திரம் சொல்லிவிட்டு நிறுத்தாமல் இந்த ஒரே வார்த்தையிலே நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் நடுவர் ஐயா அவர்களே. இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இந்த ஒரே வார்த்தை எது? அது தாங்க அன்பு. 613 கற்பனைகளிலும் இந்த அன்பு என்ற கற்பனையை கடைபிடித்தால் இந்த 613 கற்பனைகளும் செய்து முடிப்பதற்கு சமம். இந்த கற்பனைகளையெல்லாம் கடைபிடித்தால் பரலோகம் செல்லலாம். எதிர் அணியாய் இருக்கிற இவர்கள் யோசிக்கலாம், இந்த ஒரு கற்பனை மூலம் எப்படி பரலோகம் செல்லலாம்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பதில் சொல்லப்பட்டுள்ளது. அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பாய் இருந்தால் தேவனை அறிந்து கொள்ளலாம். அன்பாய் இருந்தால் அழிந்து போகிற வாலிபர்களையும் ஆத்துமாக்களையும் சம்பாதித்து கொள்ளலாம். அன்பாய் இருந்தால் பரலோகம் செல்லலாம். கடைசியாக நடுவர் ஐயா அவர்களே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருப்பவைகளில் இவைகளில் அன்பே பெரியது என்று வசனமே சொல்லியிருக்கிறது. இதைவிட வேறு என்ன வேணும் நடுவரே? இந்த காலகட்டத்திலும் அந்த காலகட்டத்திலும் எந்த காலகட்டத்திலும் வாலிபருக்கு தேவையானது அன்பே என்று தீர்ப்பு அளிக்க காத்து கொண்டு இருக்கும் நடுவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரைமிங்கா டைமிங்கில் பேசி முடிச்சிருக்கிறாங்க ரித்திகா. அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது தான். ஆனாலும் இந்த வார்த்தை வேதத்தில் வந்திருக்கக்கூடிய அடையாளம் அன்பு மட்டும்தான். அன்பினால தான் இந்த வார்த்தையில் உருவாக வந்திருக்கு என்று சொல்லி அவர்கள் எண்ணி இருக்கிறார்கள். ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வார்த்தை வர வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தையே விசுவாசத்தால் தான் அந்த அன்பு வருமா, அந்த விசுவாசம் தானே அப்படின்ற மாதிரி அவங்க பேசணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஆனால் இவங்க ஆரம்பத்திலேயே என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, என்ன அன்பே பெரியது என்ன சொல்லி தீர்ப்பு கொடுத்துங்கன்னு சொல்லி. அவங்க எடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அன்புறதுனால தானே அந்த பொறுப்பு சரிவர செஞ்சு முடிக்கிறாங்க. அருமையான சகோதரிக்கு சொல்லிக் கொள்ளுகிற காரியம் அன்பினால் மாத்திரமல்ல, என் மேல பயத்தினாலும் காரியங்களை செய்வார்கள். ஆனால் இது அன்புதான் இதை சாதிச்சது என்பதை விட சில நேரம் பயமாக கூட இருக்கலாம். சரி, அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம். தமிழுக்கு அரசனாய் எனக்கு திருமணம் பண்ணவில்லை என்று சொன்னால் ஆக வேண்டும் என்று சொல்லி காத்துட்டு அவர் அந்த விசுவாசத்தோடு பேசி எப்படி ஆகிலும் வரும் 2026 ஆகிலும் நான் திருமணத்தை முடித்து விடுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு பேச வருகிறார் நமக்கு இருக்கிறான தமிழரசன் அவர்கள். நன்றி நடுவர் அவர்களே. அருமையாய் அன்புதான் அதுதான் வம்பு. ஆண்டவரே, உலகம் முழுவதையும் மனமாற்ற செய்வதற்கு முன் என்னுடைய மனதை மாற்றுங்கள், இனி ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு பில்லி கிரஹாமினுடைய தங்க சொற்களுடன் எப்படா கூட்டத்தை முடிப்பீங்கன்னு சொல்லி காத்துராம என்னடா சொல்ல வரீங்கன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறதான சபையார், என்னுடைய முதல் கண் வணக்கம். இது பழைய டைலாக் தான். நாங்கள் உங்ககிட்ட தங்கத்தட்டோ வெள்ளி தட்டோ கேட்கல, உங்க கையை தட்டை தான் ஏன் கேட்குறோம். எதிரணி பாயிண்ட்டுகளை அடுக்கடுக்காக வைச்சாலும் அவங்க எங்களுக்கு எதிராக இருக்கிற அணி, அவங்களுக்கும் என்னுடைய 2ஆம் கண் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன். விசுவாசம்தான் பெரியதுப்பா அப்படின்னு சொல்லி விசுவாசமா நடுவர் தீர்ப்பு தருவாருன்னு சொல்லி விசுவாசமா காத்து கொண்டிருக்கிற
என்னுடைய அணியனருக்கும் என்னுடைய மூன்றாம் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நீங்க நினைக்கலாம் சகோதரி சொன்னது போல அன்புல தான் செய்றாங்க, சில வம்புலையும் செய்றாங்க, சில துன்பத்திலையும் செய்றாங்க. ஆனா அவங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டு நீங்க ஒரு விஷயத்தை காத்து கொண்டிருப்பீங்க, விசுவாசத்தோட செஞ்சிடுவாங்களா அப்படின்னு. உண்மையா இல்லையா ஐயா? நீங்க அதை மட்டும் எனக்கு பதிவு பண்ணிடுங்க ஐயா. உண்மைதான் தம்பி. ஐயா அப்படின்னு சொல்லி பையா பேசுங்க. ஐயா, வேதத்துல 458 முறை விசுவாசத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கடுகளவு விசுவாசத்தினால் மலை பயந்து போகணும்னு சொன்னா நகர்ந்து போகும் தான் சொல்லியிருக்கே தவிர மலை மீது அன்பு வச்சா நகர்ந்து போகணும்னு எங்க நான் சொல்லியிருக்காங்களா ஐயா? ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை எனவும் யோசேப்பு விசுவாசித்து பயிரிட்டா எனவும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு செலுத்திட்டு உக்காந்துட்டு இருந்தா அன்பு வர்றதே அவங்க திரும்ப ரிட்டன் அன்பு கொடுப்பாங்களான்னு சொல்லி விசுவாசித்து காத்து கொண்டிருக்கிறனால ஏன் அன்பே வருது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கு. அதுவும் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கு. என்னன்னா ஊழியரை விட பெரிய அற்புதங்களை அதிசயங்களை தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசையும் பேராசையும் இருக்குது. ஆனால் வேதம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் அற்புதம் அடையாளையும் செய்வான், என்னை காட்டிலும் அதிகமாகவும் செய்வான்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு வச்சிருந்தா போதுமா ஐயா? அன்பு தாய நடுவில் வம்பா போய் முடியுது. அதை நீங்கள் தெம்பாக கேட்டுட்டு நீங்கள் அமர்ந்திருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லையா, நம்ம கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்ன அது மட்டும் சொல்லிடுங்க. ஒரு ரட்சிக்கப்படுகிறான், ஒரு கிறிஸ்தவனா மாறுகிறானா, அதோடைய நோக்கம் என்னங்க ஐயா? பரதேசிக்கு நாம போவோனுங்கிற விசுவாசம். அல்லேலூயா. இதை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் கைத்தட்டுவார்கள், ஒத்துக்கொள்ளாவிடர்களும் கைத்தட்டுவார்கள். அல்லேலூயா. ஆமாங்க, நாம ரட்சிக்கப்படுகிறது பரதேசிக்கு போகணும்னு சொல்லி பாருங்க. அன்பு வச்சா போக முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான் என்று தான் சொல்லியிருக்காரே தவிர அன்பு வச்சிருந்தா நான் பரலோகம் போக முடியாது. அன்பு பலவிதமாக இருக்குது ஐயா. அவங்க பொதுவான அன்பு தான் எடுத்துக்கொண்டாங்க. நான் சொல்லுகிறது விசுவாசத்தை எடுத்துக்கொண்டேன். அன்பு சொல்லும் பொழுது நிறைய இடத்துல அன்பு பரவி போகும். விசுவாசம் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருக்கிறதே, அதுதான் பெரிய விசுவாசம். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்றல்லவா சொல்லியிருக்கிறது, அன்பா இருங்கள் என்றா சொல்லியிருக்கிறது. விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதுனால முடிவு பறிந்து நம்ம போக முடியும். விசுவாசம் இயேசு பிறப்பாருன்னு சொல்லி நம்ம விசுவாசித்திருந்தாங்க. அப்போ இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு இருந்தவங்க, இயேசு பிறக்க போகிறார், நம்முடைய கவலைகளெல்லாம் மாறப்போகுதுன்னு சொல்லி தான் நாம் இந்த கிறிஸ்மஸ் நாளில் உக்காந்துருக்கோம் ஐயா. இன்னும் நம்மளை விசுவாசித்து காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அவர் வருவாருன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறோம். வரப்போகிறாருன்னு சொல்லி ஆயத்தமாய் நம்ம விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் அலப்பா விளம்பலை ஐயா. ஒரு வண்டி போகணும்னா அதுக்கு சக்கரம் முக்கியம் ஐயா. சக்கரன்றது அன்பு தான். பெரிய வண்டியை நகர்த்தி கொண்டு போகிறது அன்பு தான். ஆனால் அந்த வண்டி நகரணும்னா அதுக்கு அச்சாணி என்னும் விசுவாசம் தேவையா? விசுவாசம் இல்லாத அன்பு எப்படி அச்சாணி இல்லாத சக்கரம் நகருமோ, விசுவாசம் இல்லாத அன்பு அதே போல தான் நகராமல் அங்கேயே தான் இருக்கும். இதை நீங்கள் பதிவு செஞ்சு கொள்ளுங்க. அதனால் இக்காலத்தில் வாலிபர்களுக்கு பாசாங்கான மாயையான அன்பு அல்ல, விசுவாசம் சொல்லி வாய்ப்பு கொடுத்த நடுவர் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி விடைபெறுக. நன்றி, வணக்கம். ஆணின்னாரு, அச்சாணின்னாரு. அச்சாணி விசுவாசன்றாரு. அன்பு தான் முக்கியம்னு அவரே சொல்றாரு. முக்கியமாக அது அன்பு தான் இருக்கு. அச்சாணி தான் விசுவாசம், அது இருந்தால் தான் நகரும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னவோ பயமா இருக்கு, இவர் இந்த அணியை சார்ந்தவரோ என்று சொல்லி மறைமுகமாக அவளுக்கு ஏதோ பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்த மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அன்பு தாயா முக்கியம், அன்பு தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி
அவர் சொல்லிட்டு அச்சாணி தான் விசுவாசம் அப்படின்னு சொல்லி அதை முக்கியப்படுத்தலை. ஆனால் நகர்றதுக்கு அச்சாணி தான் இருக்குன்னு சொல்லி, எனக்கு என்னவோ அவருக்கு விலை கொடுத்து வாங்கிட்டாங்களோ இல்லை ஏதாவது மறைமுகமாக கொடுக்குறோன்னு சொல்லி ஏதாவது இவளுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்க கூட எனக்கு தெரியலை. ஐயா, விசுவாசாணி சார்ந்தவர்களே சற்று ஜாக்கிரதையாக இருங்க, சரிங்களா? யாருக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல, கடைசியாக தீர்ப்பு என்னமாய் முடியும் தெரியல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ அடுத்ததாக நமத்தில் மெதுவாய் பேசினாலும் மதுரமாய் வெளிப்படுத்த போகிற அன்புதான் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்த போகிற அருமையான மதுமிதா அவர்களை நான் வருக என்று சொல்லி நான் வரவேற்று அவருடைய அன்புதான் என்று சொல்லி பேச வருகை தருகிறார்கள். கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். முதலாவது என் திருத்துவ தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்தாவது இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய நடுவர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக என் கூட வந்திருக்கும் என் பேச்சாளர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தாங்க ஜெயிக்கும், விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்ல வந்திருக்க எங்கள் மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக விசுவாசத்தை அவங்களுக்கே தெரியுங்க அன்பு தான் ஜெயிக்கும்ன்ட்டு, இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். என் எதிராளிகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக என் சபை மூப்பர்களுக்கும் என் சபையாளர்களுக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எதிராளி சொன்னாங்க வண்டியில் ஓடுற சக்கரம் தாங்க அன்புன்னாங்க. அந்த விசுவாசிக்கு அந்த வண்டி மேலே அன்பு இருக்கிறதுனால தாங்க வண்டியே ஓடுது. நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேங்க ஷான்பாக்கத்தில். எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் அன்பாக இருங்கம்மா, விட்டு கொடுத்து இருங்கம்மா, அப்போ தாம்மா உங்களால் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்கள் இவ்வளோ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே அவங்க எங்களுக்கு கொடுத்த இருக்க அன்பு மட்டும்தான். அடுத்ததாக யோவான் இருக்காங்க பைபிளில். அவங்களுக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க அவங்களுக்கு. இருந்தாலும் ஏசப்பா ஏன் அவங்க யோவான் கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாரு? ஏன்னா அவர் ஏசப்பா மேலே அன்பாக இருந்த ஒரே காரணத்துக்காக தான் அவங்க கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் எங்கள் சர்ச்சில் இதுவும் நடக்குது. நாங்கள் சென்னையில் படித்ததுனால எங்களுக்கு மீட்டிங் நடக்குது, ஆன்லைன் மீட்டிங்கு. அப்போ நாங்கள் கார்த்திக் அக்கா எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது நாங்கள் ஒரு டைம் எடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் சில காலேஜில் ஃபோன் அலோடு கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், அவங்களுக்கே டென்ஷன் ஆகிடும்னாடா இந்த பசங்க ஃபோனே எடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு விருப்பம் இருக்காமா இல்லையாமா சில நேரத்தில் மீட்டிங்லலாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்பையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், அக்கா இருக்குக்கா, எங்களுடைய ப்ரோட்டோக்கால் அப்படி இருக்குது, அதனால் எங்களால் ஃபோன் எடுக்க முடியல, எங்கள் வார்டன் திட்டுறாங்க அப்படி இப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இருந்தாலும் அவங்கக்கிட்ட நாங்கள் பண்ணுறதெல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நாங்கள் பண்ணுறதெல்லாம் அவங்க சகிச்சுட்டு எங்ககிட்ட அன்பாக பேசுவாங்க. அந்த அன்பாக பேசுனதுனால தான் எங்கள் மீட்டிங் நாங்கள் நடத்துவோம், நாங்கள் ஆன்லைன் மீட்டிங் நடத்துவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யூத் சர்வீஸுக்கு போவோங்க. யூத் சர்வீஸுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, சிலர் மற்ற யூத் சர்வீஸ் எப்படின்னு தெரில, எங்கள் யூத் சர்வீஸில் வர்ற ஒவ்வொருத்தரும் எங்ககிட்ட அவ்வளோ அன்பாக பேசுவாங்க. அவ்வளோ அன்பாக பேசுனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏசப்பா எங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுனால தான். அந்த அன்பு மட்டும்தான் இவ்வளோ நேரம் இந்த நேரத்தில் நிற்க வச்சுருக்கு. அப்போ யூத் சர்வீஸில் ஒருத்தரம்மா நான் உன்னை அவங்க என்கிட்ட பேசும்போது நான் உன்னை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட பேசுனாங்க, அன்பாக பேசுனாங்க. அன்புக்கு அப்புறம் தாங்க விசுவாசம். அன்பு அவங்க முன்னாடி எங்கள் அன்பு வச்சதுனால தான் அவங்க எங்ககிட்ட அன்பா நாளைக்கா யூத் சர்வீஸ் நடக்குது, நீ வந்துருமா, உனக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் ஏசப்பா மாற்றுவார், இந்த வாலிப வயசில் நீ ஏசப்பாவை ஏற்றுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட அன்பாக பேசுவாங்க. எங்ககிட்ட அன்பாக பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. ஏசப்பா எங்களை எங்கள் யூத் பசங்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம், அவங்க கண்டிப்பாக வரணும் ஏசப்பா, நீங்கள் கண்டிப்பாக அனுப்புவீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்க ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு விசுவாசமே வரும். அது கேட்டோம், நாங்கள் அந்த அக்கா நம்மக்கிட்ட அன்பாக பேசியிருக்காங்களே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்புனால மட்டும்தாங்க நாங்கள் சர்ச்சுக்கே வரோம். அதுக்கு முன்னாடி ஏசப்பா அவங்க மேலே அன்பு வச்சுருக்காங்க. ஏசப்பா அவங்க மேலே அன்பு வச்சு இந்த பிள்ளை தான் கரெக்டாக பேசும், இந்த பிள்ளை தான் கரெக்டாக ஆத்மாவை ஆதாயம்
பண்ணோம். அதனால ஏசப்பா அவன் மேலே அன்பு வச்சு அவங்க மேலே அன்பு வச்சதுனால தான் இவ்வளோ பேர் நாங்கள் வாலிபலாக வந்து நிற்கிறோம். இருந்தால் அதுக்கப்புறம் தாங்க விசுவாசிருப்பாங்க அவங்க. இருந்தால் நடுவர் அவர்களே, அவங்களுக்கே தெரியும் நடுவர் அவர்களே, விசுவாசம் அடிக்கடி நடுவன் போது எனக்கு திக்கு திக்குன்னு. எப்படியோ விசுவாசம் தோத்து தான் போக போகுது. அவங்க தோல்வியை ஒத்துட்டு போகலாம். இருந்தாலும் அவங்க எங்கள் கூட பேசணுன்றத ஒரு ஆர்வத்துக்காக தான் வந்திருக்காங்க. நீங்கள் முடிவை அன்பு தான் எப்பவுமே ஜெயிக்கும்ன்ற நீங்கள் ஒரு முடிவை சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் நடுவர் அவர்களே. இப்படியா என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்கு சாதகமாக பதில் சொல்லணுன்றத சிம்பாலிக்காக சொல்லிட்டீங்க. அதையும் அவங்கள குற்றப்படுத்தி என்ன சரிப்படுத்தி தீர்ப்பு வாங்க நினைச்சிட்டீங்களா மதுமிதா அவர்களே? நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. ஊழியத்தை நிறைவேற்றுவது அன்புதான். அவன் சொன்னாங்க பிறகுதான் ஜெபம் பண்ணி விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுவாக இருந்தாலும் அந்த விசுவாசம்தானே உங்களையும் அந்த ஊழியத்தில் கொண்டு வந்து இணைத்து விடும் அப்படி என்கிறதான நோக்கத்திலேயே பேசுவதற்காக தமிழ்நாட்டுக்கு அரசன் அல்ல, யூதகுலத்துக்கும் அரசன் அல்ல, அகில் லோகத்துக்கும் அரசாண்டு கொண்டிருக்கிற ராஜாதே ராஜாவுடைய சியோன் விடுதலை கூடாரத்துக்கே ஒரே ராஜா, அதை நான் தனி காட்டு ராஜா என்று சொல்லி பேச வருகை தருகிற அருமையான சகோதரன் ராஜா அவர்களை நான் நினைக்கிறேன். முதலாவது பிதாகுமார் பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வேலூர் மாவட்டத்தில் ஆலமரமை போல் இருக்கிற நம்ம சபை போதகர் அவர்களுக்கும் அதனுடைய விழுதுகளாக இருக்கிற சபை துணை போதகர் அவர்களுக்கும் அதனுடைய கிளைகளாக இருக்கிற மூப்பர் யாவருக்கும் அதனுடைய இலைகளாக இருக்கிற விசுவாசி யாவர்களுக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு என் உரையை நான் தொடங்க இருக்கிறேன். முதலாவது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியாயத்திற்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடுவோம் என்று வாலிபர்கள் யாவருக்கும் அந்த வார்த்தையை தெரிவித்துக் கொண்டு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். சபையானது ஒரு குடும்பமாக இருக்கிறது. சபைக்கு தலைவராக இயேசு இருக்கிறாரு. நம்ம அவங்களாக இருக்கிறோம். அதற்காக பெரியோருக்கும் வாலிபருக்கும் சகோதர சகோதரிக்கான வெவ்வேறாக பிரித்து கொடுக்க கர்த்தரை நடத்தியிருக்கிறாரு. அதே போல் ஆபிரகாம் தன் மகனை முதலாவது தன் சொந்த மகன் நேசகுமார் என்று பாராமல் ஆபிரகாம் தன்னுடைய மகனை கூட்டு கொண்டு இதுக்கு போய் பலி செலுத்த போகிறாரு. அதை தன் போகிற வழியில் தன்னுடைய வேலையாட்கள் சொல்கிறாரு, நானும் என் பிள்ளையானும் திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கையாக சொல்லிட்டு போகிறாரு, விசுவாச வார்த்தையாக சொல்லிட்டு போகிறாரு. அது சொன்னது பிரகாரமாகவே அதே போல் ஈசாக்கும் அப்பா விறகு இருக்கிறது, அப்பா நெருப்பு இருக்கிறது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு சொல்கிற போது தேவன் ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார்னு சொல்கிறாரு. அவர் சொன்னது பிரகாரமே அங்கே ஆட்டுக்குட்டி ஒரு புதரில் மாட்டி கொண்டு இருந்தது பிரகாரம் வாசிக்கிறோம். அதே போல் ஆட்டுக்குட்டி ஏசப்பா கொடுத்தது போல் அங்கே பலி செலுத்தினாங்க. விசுவாசமாக அவர் வார்த்தை அறிக்கை செய்தார். அந்த விசுவாசத்தினால் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் விசுவாச தகப்பனாக இருக்கிறாரு. சபையில் இருக்கிற எல்லாம் பெரியவர்களுக்காக விசுவாசமாக அந்த வார்த்தை அறிக்கை செய்கிறேன். அது மாத்திரம் இல்லாத மோசையோடு இருந்தது போல இயேசுவா கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொன்ன வார்த்தை, அது இயேசுவா விசுவாசித்து நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறேன்னா சூரியனும் சந்திரனும் படைத்தது ஏசப்பா தான். ஆனால் அந்த யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வாசம் சொல்லுது, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தடுத்து நில்லுங்கள் என்றான். அது 13ஆம் வசனம் சொல்லுது, ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவாந்தில் நின்றதுன்னு சொல்லிட்டு வாசி கேட்கிறோம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை கொடுக்க ஏசப்பா அவனுக்குள்ள வைத்து விசுவாசமே பெரிதுன்னு சொல்லி நான் அறிக்கை இடுகிறேன். அது மாத்திரமில்லாத நம்ம எல்லாம் அங்கங்கே பிரிந்து வந்துட்டு சேர்ந்துருக்குறோங்க. அதே போல் ஆபிரகாம் கூட இருந்த லோத்துடைய முதல் பெண்ணுக்கு பிறந்த மோவாப், அந்த மோவாப் சந்ததியில் அந்த ரூத் சொல்கிறா, அந்த தன் சொந்த மாமியார் எடுத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னு பார்த்தாக்கா, உன் ஜனமே என் ஜனம், உன் தேவன் என் தேவன் சொன்ன அந்த அறிக்கையான வார்த்தை ஏசப்பா எந்த இடத்துல அந்த கோதுமணியை
பொறிக்கெடுக்குது போனாங்களோ அந்த நிலத்திற்கே எஜமானியாக மாற்றார் ஏசப்பா. அவளுடைய விசுவாசமே அவள் நிற்க செய்தது. அது மாத்திரம் இல்லாத வாலிப நாட்களா இருக்கிறதுனால தாவீது வந்து அப்பா அம்மா எல்லாரும் உதறிட்டாங்க. இங்க வந்துக்கிறவங்க கூட அப்பா அம்மா வீட்டில் தனியாக குறை சொல்லலாம். இங்க அன்பு அன்புன்றாங்க. குடும்பத்திலே அன்பு கிடையாது, சபையில் அன்பு கிடையாது. லாஸ்ட்டுக்கு வர அன்புக்கு நான் இப்போ பேசல. அதே போல சபையில் அன்பு கிடையாது, குடும்பத்தில் அன்புன்னு சொன்னேன். அதே போல எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தாக்கா தாவீது. தாவீது கொஞ்சம் ஆடா இருந்தாலும் சகோதரர் கேட்குறாரு, சவுல் அரண்மனை இருக்கிறப்போ அந்த கொஞ்சம் ஆடு யார் பக்கத்தில் விட்டு வந்தாயின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டிருக்கிறப்போ சிங்கம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அவர் அடிச்சு எல்லாம் பண்ணாரு. ஆனாலும் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பிச்சு தாவீது அபிஷேகமாக அனுப்புறாரு. ஆனால் மனுஷன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற வசதி பிரகாரமாக ஏசப்பா சொல்றாரு, சாமுவேல் பக்கம் இல்லை ஏசப்பா, தாவீது கூட இருந்து இவன் எழுந்து அபிஷேகம் பண்ணு சொல்றாரு. அப்போ அவன் நினைச்சிருப்பான், அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே மறுதளிச்சாலும் நம்ம எல்லாரும் விட்டு கொடுத்தாலும் ஏசப்பா என் கூட இருக்கா சொல்லிட்டு அவன் வனாந்தரத்தை துதித்து கொண்டு இருந்திருப்பான். அந்த துதியின் சத்தமான அவர் கேட்டு அவர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி அருகில் இல்லை, இவன் தான் சொல்லிட்டு பக்கத்தில் அவன் அபிஷேகம் பண்ண செய்கிறாரு. அது அபிஷேகத்தோடு கோலியாத்தை முறியடிக்க போயிறாரு தாவீது. அவர் சொல்றாரு, பட்டி மண்டை இங்க நடக்குது, அங்க என்ன நடக்குது? பிட் எழுதி ஊத்துருக்கிறீங்களோ? சாமுவேல் 1 அதிகாரத்தில் சாமுவேல் 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் 45 சொல்றாரு, திடக ஆத்திரமா இருக்கிற அந்த பராக்கிரமசாலியை பார்த்து சின்ன தாவீது, ஒரு வாலிபனுக்காக இந்த வார்த்தை, சின்ன வாய் வயதாக இருக்கிற வாலிபன் சொல்றாரு, நானும் நீ நிந்தித்து இஸ்ரவேல் இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடன் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் சொல்லிட்டு அவன் விசுவாச அறிக்கையினால அந்த 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 இடத்துல போயிட்டு அவன் நிற்கிறான் யுத்தத்துக்கு. அவன் விசுவாச வார்த்தை சொன்னதின் பிரகாரமே அவன் தலையை துண்டித்து இஸ்ரவேல் தேசத்து முழுவதும் அவன் சுற்றி வந்தான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாத இப்போ அன்புக்கு வரலாம். அன்பு சொல்றாங்க, சகோதரி சொன்னாங்க, உன்னிட்டில் அன்பு கூறுவது பிறகு அன்பு கூறுவாயும் சொல்றாங்க. அந்த அன்பு பார்க்கலாம். எபிரேயர் 12 அதிகாரம். எனக்கு ஒரு டவுட், நீங்க விசுவாசத்தை பத்தி பேசுறீங்களா இல்ல அன்பு பத்தி பேசுறீங்களா? ஓ, அன்புக்கு வந்து நீங்க எதிரடியே பேச விரும்புறீங்க, அதுக்கு ஆதாரத்தை தேடுறீங்க. நீங்க என்னதான் எகி பேசினாலும் இப்போ அன்புக்கு வருகிற சகோதரி சொன்னாங்க, பாருங்க சிஸ்டர், அன்புக்கு தான் வராராம். அன்புக்கு வரல, அன்பு எடுத்துக்காட்ட வர உங்க அன்பு சாரி உங்க அன்பை குற்றி காமி வருகிறேன். ஒரு விஷயம், அவர் அப்பவே சொல்லிட்டாரு, நான் அன்புக்கு தான் வர்றேன். இல்ல இல்ல இல்ல, கட்டாயப்படுத்தி சொன்ன அன்புக்கு நான் உங்களுக்கு விளக்க சொல்ல வரேன். நீங்க தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அவர்கள் கசந்து கொள்ளாதீர்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோர் எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதீர்கள். எந்த அப்பா அம்மா வீட்டில் பிள்ளைங்களை சனி யானா பெற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. அன்பு இது அன்பா இது? அதே போல் இவனை கட்டின நாள் நிம்மதியே கிடையாதுன்றாங்க இவங்க அன்பு. அதுபோல் எங்கள் ஊரில் ஒரு சகோதரி சொன்னாங்க, மனைவி வந்து அடிச்சாரான். என்னையாண்டா அடிக்கன்னு கேட்டாங்களாம் பொண்டாட்டி. அது சொல்கிறாங்க, நான் தாலி கட்டின புருஷடின்னு சொன்னாரான் அவர். அவங்க பேர் சொல்ல விரும்பலை ஆன்லைனில் போகிறதுனால. அப்போது நான் தாலி கட்டின பொண்டாட்டின்னு சொன்னால, நீ கட்டின தாலி முருங்கை மரத்தில் இருக்குது, போய் முருங்கை மரத்தை அடின்னு சொன்னாங்களா அவங்க. அது போல் இவங்க அன்பு எங்கே இருக்குது? முருங்கை மரத்தில் இருக்குது. அது மாத்திரம் இல்லாத இந்த அன்பு பற்றி பேச வர 1910 ஒவ்வொரு பெண்களும் தன் வீட்டுக்காரை எப்படி கூப்பிட்டாங்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் 1910 சுவாமின்னு கூப்பிட்டாங்களாம். 1920 பிரபுன்னு கூப்பிட்டாங்களாம். 1930 பிராணநாதான்னு கூப்பிட்டாங்களாம். 1940 நாதான்னு கூப்பிட்டாங்களாம். 1950 மணவாளான்னு கூப்பிட்டாங்களாம். 1960 மணாலான்னு கூப்பிட்டாங்களாம். 1970 அத்தான். 1980 மச்சான். 1990 மாமான்னு கூப்பிட்டாங்களாம். 2000 என்னங்க, 2005 ஏனுங்க, 2014 ஏய்,
2025 டேன்னு கூப்பிடுறாங்க சபையில. இப்போ மாமான்றாங்க எங்க சபையில. இங்க அண்ணன் இருக்கா அண்ணன் அண்ணன் அண்ணன்றது, வீட்டுல போய் டேன்றது எட்ரா டே புர்ரா தொடரா பெருகிறான்றாங்க. அநேக சகோதரி சொல்றேன், வீட்டுல எந்த வேலையும் செய்யறதே கிடையாது. அநேக ஆம்பளை தான் வீல் செய்யறாங்க. ஆனா இங்க சபையில போதை இருக்கா நடிக்கிறது, அப்படி வேஷம் காட்டுறது. இவங்க அன்பு. அது மாத்திரம் இல்ல, ஐயா குடும்பத்துல எதுவும் கலகம் இல்லையே. அது மாத்திரம் இல்லாத சகோதரி அன்புக்கு வர. இப்போ சகோதரி எப்படி அன்பா இருக்கிறாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. யாக்கோபுடைய மனைவி லேயாளு, அப்புறமா ராகேலு. அந்த ராகேல் என்ன பண்றான்னு ராகேல் தான் யாக்கோபு பிள்ளைகளை பெறாத கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன்னு சொல்லிட்டு சொந்த சகோதரிக்கிட்டே பொறாமை கொள்றாங்க. இப்போ கிறிஸ்துமஸ் நாளாக இருக்கிறதுனால வாங்குறது 15,000 வாங்குவான் சம்பளம் வீட்டுக்காரன். அதில் இஎம்ஐ கட்டணும், அதில் வீட்டு வாடகை கட்டணும், இவங்க தொண்டது சோறு வாங்கி போடணும், இவங்க கேஸ் டிவி வச்சுட்டு டிவி பார்த்து நிற்பாங்க. அது மாத்திரம் இல்லாத இவங்க போட்டு பெருக்கு எங்கன்னா ஊருக்கு அதை பேசி நோக்காண்டிப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும் அண்ணா நான் ஜெபிக்கிறேனே, 24 நாள் ஜபம் பண்ணுறேன், வாக் ப்ரேயர் போகிறேன், ஜாமக்கார் ஜபம் பண்ணுறது இங்கே உங்க சொல்கிறது. ஆனால் வீட்டில் டிவி சீரியல் ஓட்டிட்டு இருக்கும். அது மாத்திரம் இல்லாத வீட்டுக்காரங்கிட்ட துணியத்து கூட சொல்லி சண்டை போடுவாங்க. வாங்குறது 15,000, அதில் மொத்தமே போயிடும். திரும்ப கடன் வாங்குவான். இவனை கட்டி நான் கடன்காரத்தான சொல்லிட்டு இப்படியப்பட்ட அன்பு இருக்குது வீட்டில். அது மாத்திரம் இல்லாத இந்த லேயால் வந்து லேயால் வாங்க தப்பா போயிடும். உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காரு. இல்ல அது அவங்க கண்டுபிடிக்க முடியாது. 2 பாயிண்ட். அது மாத்திரம் இல்லாத அண்ணா என்ன பண்ணுறாங்க, வருஷந்தோறும் இந்த எலிமேலுக்கோடு பலி செலுத்த போகிறாங்க. வருஷந்தோறும் பலி செலுத்தினாலும் இது வந்து இந்த வார்த்தை ரொம்ப நாள் தொடப்பட்டே இருந்துச்சு. இந்த நாளில் அன்பா விசுவாசமா என்று சும்மா நம்ம ஹெட்டிங்காக இருந்தாலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆவியானனோடு பேசின வார்த்தையை நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியம் தராமல் இருப்பாரானால் இந்த வார்த்தையை விசுவாசிப்போம், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். அப்போ வருஷந்தோறும் பலி செலுத்த போன அண்ணாள், ஆனாலும் 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் அதிகமல்லவான்னு சொல்கிறாரு. எல்கானா மாற்றி சொல்லிட்டேன். அப்போது அந்த அண்ணாலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்த இருதயத்தையே ஊற்றி அழுதுட்டு வந்தால், அந்த ஏலி கொடுத்த வார்த்தையின் பிரகாரமே அடுத்த ஆண்டு குழந்தை பிறந்தது. விசுவாசமாக ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்தாங்க. அந்த சாமுவேல் பிறந்த காரணம் சவுலையும் தாவீது அபிஷேகம் பண்ணதாங்க ஏசப்பாங்களும் காக்க வைத்தார். அதே போல் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இது பிறப்பின் செய்திக்காக இந்த ஹெட்டிங் சொல்கிறேன். அதே போல் ஈசாக்கு திருமணம் ஆகிறதுக்கு 40 வயது ஆனச்சு, குழந்தை பிறக்கிறதுக்கு 60 ஆண்டுன்றாரு. ஆனால் அது வசனத்தை வாசிக்கும் போது தன் மனைவிக்காக விண்ணப்பம் செய்தான்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்குது. அவன் விண்ணப்பம், அவனோட ஜெபம், அவன் விசுவாசம் கேட்கப்பட்டு 2 ஜாதியை கர்த்தர் கொடுத்தாரு. அதே போல் யோவானில் பார்ப்போம். யோவான் 1 பார்த்தோம்னா அந்த ஒளியை பிரசங்கிக்கிற அந்த ஒளியாய் வந்து யோவான் சானகனை பெற்றெடுத்து எலிசபெத்தும் சகரியா பற்றி பார்ப்போம் சொன்னால், அந்த எலிசபெத்து வந்து கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. சகரியா வந்து ஆலயத்தில் போயிட்டு அந்த ஏதோ ஒன்று ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்புறமா மரியாளுக்கு சொல்கிறார் ஏசப்பா ஆவியா காபிரியல் தூதன் சொல்கிறாரு, உன்னோட இனத்தாலான எலிசபெத்தும் கர்ப்பவதி இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, விசுவாசித்து அந்த வார்த்தையான தெய்வத்தை சுமந்து 1500 கிலோமீட்டர் அவங்க நடந்து போயிட்டு அவங்கள போயிட்டு வாழ்த்துதல் சொல்லும் பொழுது அந்த கர்ப்பத்தில் குழந்தை வந்து துள்ளிடுச்சுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எலிசபெத் சொல்கிறாங்க, தானியேல் சொல்கிறாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதின்றாங்க. அப்போது வயசு ஆனா கிழவியானாலும் சரி, கன்னி பெண்ணானா மரியாதை இருந்தாலும் சரி, குழந்தை கொடுப்பது லேசான காரியம். ஆனால் நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள் சொல்கிற ஏசா, நீ விசுவாசத்தான் நடக்கும். நீ விசுவாச குழந்தை இல்லை நீ அழுதுன்ற வேலைக்கு. அதே போல் யோவானில் சொன்னது போல் நான் அந்த ஒலியை பிரசங்கிக்கிற அந்த சத்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஒலி வந்து வார்த்தையில் ஒலி வந்து 2 வகைப்படும். பெரிய ஒலி போட்டால் ஏசப்பாவை சொல்லலாம், சின்ன ஒலின்னு போட்டாக்கா சவுண்டு சொல்லலாம். அப்போது அந்த சத்தத்தை வந்து கணவனும் மனைவியும் வயசானாலும் ஏசப்பா மறுதளிக்காத அந்த ஆசாரிய ஊழியம் செய்ய போன சகரியா அந்த கணவனை வந்து எதுவுமே சொல்லாமல் ஆண்டவருக்காக உண்மையாக விசுவாசம் காத்திருந்த எலிசபெத்துக்கு இந்த ஏசப்பா வந்து 2025 ஆண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அந்த
ஏசப்பாவுடைய வரலாறை வச்சு தான் நம்ம கிபி கிமுன்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்க்குறோம். அதுபோல் அவர் வருவதற்கு காரணமாக இருந்த யோவான் ஸ்நானனை வந்து அவங்க விசுவாசத்தபடியே ஏசப்பா வருவதற்காக அந்த அவங்களுக்கெல்லாம் முன்னாடி வழியை செவ்வாய்ப்படுத்துறதுக்காக யோவான் ஸ்நானன் பிறந்தது போல நம்ம மத்தியில் சபை ஊழியராக இருக்கட்டும், ஊழியக்காரி அம்மாவாக இருக்கட்டும், விசுவாசி யாரான இருக்கட்டும், கணவனும் மனைவி இணைந்து ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்தோம்னா நமக்கு பிறக்க போகிற குழந்தை வரப்போகிற ரட்சகரை காட்டி கொடுப்பதற்காக, வரப்போகிற ரட்சகருக்கு அந்த ஆத்மாவை ஆயத்தப்படுத்துவதாக சத்தமாக இருக்கிற யோவான் ஸ்நானனை போல அந்த வருகையில் சேர்க்கப்படுறதுக்கு அநேக குழந்தைகளை பெற்றெடுக்காது இருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்க கர்த்தர் நடத்தினக்காய் சோத்திரம். அது மாத்திரம் இல்லாத விசுவாசத்தினால இவ்வளோ காரியம், இன்னும் அநேக காரியம் இருக்குது. அந்த முடிக்கலான்னு பார்த்தா இன்னொரு வார்த்தை வருது. அந்த சிலுவை எங்கே பேச சிலுவை பற்றி தான் பேச எனக்கு ஆசை இருக்கும். அதே போல் சிலுவையில் சொல்கிறார், அந்த கல்லன்னு சொல்கிறார், ஆண்டவரே ராஜ்யத்துக்கு வரும்பொழுது அடிய நினைத்தவர்கள் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோட நீ பரதேசம் இருப்பாயின்னு சொல்கிறாரு. அப்போது அவன் கல்லனா இருந்தான், ஆனாலும் ஆண்டோடைய வார்த்தை, அந்த 7 வார்த்தை அவர் பேசும்பொழுது அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தபோது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், இவர் தான் மேசியாவை இருப்பாரோ என்று. அதனால தான் வார்த்தையில் விசுவாசித்து அவனும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்குறான். அதுபோல் கடைசி சொட்டு ரத்தத்தினாலையும் நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை இந்த இடத்துல நிற்க வச்சுக்கிறார். இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அற்புதமா வார்த்தைகளை சொல்லி, விசுவாசம்தான் பெரியது. வாலிபர்கள் மத்தியில் இந்த காலகட்டத்தில் விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா துவக்கிறாரு, அறிக்கை செய்யும் போது நடக்குது. அது மாத்திரம் இல்லை, அவர் சொன்ன காரியம் விசுவாசம் தான். மரியாதைலாம் கொடுக்குறான். அன்பில் மரியாதை இல்லை. அன்பு இருந்துச்சா என் மரியாதை கரெக்டாக கொடுப்பாங்க. ஆனால் விசுவாசத்தினால மரியாதை வரும்ன்ற மாதிரியும் பேசியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் சிலுவை நேழை அழகாக அற்புதமாக காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், நல்ல அற்புதமாக பேச ஒரு கிளாப் பண்ணிடலாமா? விசுவாசம்தான் அவர் பேசும்பொழுது விசுவாசம்தான் இந்த காலகட்டத்தில் வாலிபர்களுக்கு முக்கியம் என்று சொல்லி, தீர்ப்பு வழங்கலாம் என்று சொல்லி எண்ணுகிற போது அன்புதான் பெரியது என்று சொல்லி பேசுவதற்கு இன்னும் ஒரு நபர் இருக்கும் பொழுது நான் இன்னும் அதை தொடர நான் விரும்பவில்லை. ஆகினால் அந்த முடிவு என்னுடைய இருதயம் மாற்றுமா என்று தெரியவில்லை, இல்லை வேதம் மாற்றுமா அல்லது இவர்கள் மாற்றுவார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அருமையான கார்த்திகாவுடைய கரத்தில் நான் கொடுக்க விரும்புகிறேன். அன்புதான் சிறந்தது என்று சொல்லி பேச வருகை தருகிறார்கள். கரங்களை தட்டி வரவேற்போம். முதலாவதாக இந்த பட்டிமன்றத்தில் பேச கிருபை கொடுத்த என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்தபடியா நம்முடைய நடுவராக இருக்கிற ராஜானவுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். அடுத்ததாக இன்பமோ துன்பமோ தொல்லையோ வியாதியோ பின்தொடர்வேன் ராஜனாவை அப்படின்னு சொல்லி எல்லா இன்பத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் அவரோடு கூட இருந்து இணைந்து ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிற எங்கள் உத்ரா சிஸ்டருக்கு ஒரு அன்பான வணக்கங்கள். அதே போல் இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறதான எல்லா ஊழியர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அதே போல் இங்கே இருக்கிற எல்லா அம்மாமார்களுக்கும் அப்பாமார்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இங்கே இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த நாளில் பட்டர்ஃப்ளைஸாக இருக்கிற என்னோடய வாலிப தம்பிக்கும் வாலிப தங்கைகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என் சிறு பிள்ளைங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த நாளுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நான் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் ஒரே வாரத்தில். நான் தனித்தனியாக ஒருத்தருக்கும் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் பேச வந்திருக்கிறது அன்பை பற்றி. அதனால தான் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள்னு தனித்தனியாக சொன்னேங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னங்க டாப்பிக்கு, இன்றைய காலகட்டத்தில் வாலிபர்களுக்கு தேவை அன்பா விசுவாசமான்னு சொல்லிட்டு இந்த 2 பேர் பேசிட்டு போனாங்கங்க. விசுவாசத்தை பற்றி பேசினாங்க. ஆனால் வாலிபர்களுக்கு தேவையான விசுவாசத்தை பற்றி பேசினாங்களாங்க? பைபிளில் இருக்கிற எல்லா விசுவாசமான வார்த்தைகளும் எடுத்து பேசிட்டாங்க. ஆனால் வாலிபர்களே, உங்களுக்கு ஏதாச்சும் வந்ததுங்களா?
ஐயா நீங்கள் செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களான்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா மாதிரி என்னால் பேச முடியாதுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று நான் நினைக்கிறேன், நாங்கள் பேசக்கூடிய ஒரு கண்டென்ட்டுக்கும் கை தட்டுற காரியத்தை நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. அடுத்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு இந்த சைடு ஒரு பக்கம் அப்படியே சரீரம் கை காலெல்லாம் வலியாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரே மாம்சமாக இருக்கு, என்னோட பாதி சரீரம் அந்த சைடு உட்காந்துட்டு இருக்குங்க. ஒரே வலியாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் ஓகே பேசலான்னு வந்திருக்கோம். அதே போல் ஒரு காரியத்தை நான் மறந்துட்டேன். என்னன்னா, எனக்கு தலையும் வாலிப ஆண் பிள்ளைகளுக்கு தலைவரும் எதிரணியின் தலைவருமாக இருக்கிற என் கணவருக்கு என் அன்பான வணக்கங்கள். சரி, என்னோட உரையை நான் இப்படியே ஆரம்பிக்கிறேன். நான் நடுவரை பற்றி ஒரு சில காரியத்தை நான் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் தொடரலான்னு பார்க்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அண்ணா மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுங்க, அண்ணா கால் எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் படிக்க மாட்டாங்க, மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டான். ஆனால் நடுவரை பற்றி அவர் பொண்ணு, அவர் வெள்ளி அப்படியெல்லாம் நான் புகழ விரும்பல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ சமாதானமற்ற காரியமோ நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அவரோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் இருக்காது. அந்த இடத்துல ஒரு தேவ தூதரை போல் எப்படி வருவார், எங்கேருந்து வருவாருன்னு தெரியாதுங்க, ஆனால் அவர் ப்ரெசன்ட் ஆகிடுவார். கரங்களை தட்டலாமா? அப்படியா நம்மளுடைய நடுவர் அன்பை நம்ம கிட்ட காட்டினதுனால தான் இன்னைக்கு எல்லாரும் பசியோடு கூட உட்காந்துட்டு இருக்கோம். டாப்பிக்கை திரும்பி மறந்து போறாங்கங்க இந்த எதிரணியில இருக்கிறவங்க. விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். நாங்கள் விசுவாசத்துக்கு எதிர்த்து பேச வரலைங்க, விசுவாசம் எங்களுக்கு வேணும். ஆனால் வாலிபர்களுக்கு அன்பு முதல்ல தேவை, அன்பு தான் தேவைன்னு நாங்கள் பேச வந்திருக்கோங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவரும் ஊழியம் செஞ்சது ஒரு வாலிப பிராயத்தில் தான் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்ததில்லை அப்படிங்களா? ஆனால் லைவாக நம்ம ஒரு சாட்சியை நம்ம பார்க்குறோம். நம்ம ராஜ் அண்ணாவோட ஊழியம் ஆரம்பித்ததும் அவர் வாலிபராக இருந்த டைமில் தான் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். ஆனால் அவரோட வாலிபத்தில் அவரோட கூட ஊழியம் செஞ்ச ஆட்களுக்கு அண்ணாவோட ஊழியத்தை பார்த்தா ஒரு பொறாமை தட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருந்தது வாலிப சேனை இல்லையா? எப்படி அந்த வாலிப சேனை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பிடிச்சி வச்சா 4 ஓடும், 4 பிடிச்சி வச்சா 8 ஓடும் அண்ணா சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட எல்லா குறைகளையும் பார்த்து, எல்லா பாவங்களையும் மூடி, எல்லாவற்றையும் மறைத்து தட்டி தூக்கி கொடுத்தது அந்த வாலிபர்களுக்கு. அண்ணா செஞ்ச அந்த அன்பு தாங்க. அந்த அன்பு தான் இன்னைக்கு வாலிபராக இருந்த என் கணவருக்கு திருமணம் செஞ்சு வச்சு நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறேங்க. இன்னைக்கும் நிற்கிறாங்க இல்லையா? அவர் செலுத்தின அந்த அன்பு, அந்த வாலிபர்கள் மேலே அவர் காட்டிய அந்த அன்பு தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ஊழியம் நிற்கிறதுக்கு ஒரு காரணம். அதெல்லாம் விட்டுருவோங்க. லைவ் சர்வீஸ் லைவாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரலாங்க. யூத் சர்வீஸ் நடக்குதாங்க, யூத் சர்வீஸ் நடக்குது. பாய்ஸோட சைடில் எத்தனை பேருங்க வராங்க? அணி தலைவரும் மீடியா தலைவரும் தவிர சேரெல்லாம் காலியாக இருக்கும். இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் என்னங்க? 100 வாலிப ஆத்துமாக்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம் 100 வாலிபர்கள் வந்துடுவாங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு உட்காந்துட்டு இருக்க சொல்லுங்க. நாங்கள் அன்பு காட்டுறோங்க. கேர்ள்ஸோட சேரெல்லாம் நிரம்பி இருக்கு, கேர்ள்ஸோட சேரெல்லாம் நிரம்பி இருக்குங்க. ஏமா இன்னைக்கு வரல, உடம்பு சரியாமா? அடுத்த நாளே போய் நாங்கள் விசாரிக்கிறோம், அன்பை நாங்கள் கேட்குறோம். ஒரு வாலிப தங்கச்சி கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் மெசேஜ் போடுவேன், நான் கால் பண்ணி விசாரிப்பேன், ஏமா வரல, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்தீங்களா இல்லை செகண்ட் சர்வீஸான்னு சொல்லி அன்பை நாங்கள் வாலிபர்களுக்கு காட்டுறதுனால தான் யூத் சர்வீஸில் கூட அங்கே நிரம்பி இருக்குங்க. சரிங்க, வசனத்தை தானங்க சொல்கிறாங்க. ஒரே வசனத்தை நான் சொல்கிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய மகிமையை பாருங்க. நாங்கள் அன்பு செலுத்தி தேவனை பார்க்குறோம். ஐயா அவங்க சொல்கிறாங்க, ஐயா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நாங்கள் அதே தான் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் விசுவாசம்னு உட்காந்துட்டு இருக்கீங்களே, கிரியை செய்யாத விசுவாசத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? செத்ததுங்க ஐயா. நாங்கள் சொல்கிறோம் அந்த கிரியை தான் அன்புன்னு சொல்கிறோம். எங்களுக்கும் விசுவாசம் வேணும், ஆனால் அந்த கிரியை தான் நாங்கள் சொல்கிறோம் அன்புன்னு சொல்லி நாங்களும் விசுவாசிக்கிறோம். 100 ஆத்துமாக்கள்
இந்த வருஷத்தில் கொடுக்கணும்னு விசுவாசித்தோம். ஆனால் கிரியையில் நாங்கள் அன்பை காட்டினோம் ஐயா. அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கிரியை இல்லாத விசுவாசம் போல் அவங்க விசுவாசத்தை பற்றி பேச வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்கிறேன். அக்டோபர் மாதத்தில் யூத் மீட்டிங் நடந்தது மக்கானில் யூத் மீட்டிங் நடந்தது. எல்லாம் நாங்கள் முடிச்சிட்டு நைட் 9 o'clock ஆகிடுச்சு. பேக் எடுத்து வண்டியில் வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த சோஃபா மேலே குட்டியாக ஒரு பிளாக் கலரில் ஏதோ ஒரு இருந்ததுங்க. நாங்கள் நாளெல்லாம் வீட்டில் இருக்கிறதில்ல, சாட்டர்டே சண்டேனா ஊழியம். அப்போ வீட்டில் வந்துட்டு திடீர்னு ஹஸ்பண்ட் எடுத்து பார்த்தாரு, என்னது இது அப்படி சொல்லிட்டு. எனக்கும் தெரியல என்னது. திடீர்னு பசங்க எடுத்து வாயில் போட்டுக்கினாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து என்ன பண்ணார், இப்படி பார்த்தாரு. அவர் ரொம்ப சேஃப். அவர் மூக்குக்கிட்டே எடுத்துகிட்டு போக மாட்டார், வாய்க்கிட்டே எடுத்துகிட்டு போக மாட்டார். சரி நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மூக்குக்கிட்டே எடுத்துகிட்டு போனேன். இல்லை வேணாம், யார் என்ன செஞ்சு வச்சாங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதுக்கப்புறம் அங்கிளை கூப்பிட்டு விசாரிக்கிறேன், அங்கிள் யாராச்சும் வந்தாங்களா இன்னைக்கு? இல்லைப்பா யாருமே வரல, நான் தான் அந்த சோஃபா மேலே படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி என்னென்னு தெரியலையேன்ற ஒரு கன்ஃபியூஷன் கலக்கம் அப்படியே ஆகிட்டு இருக்கு. அப்புறம் வந்துட்டு போயாச்சு. அந்த நைட்டு ஜாம் பண்ணி விட்டுட்டோம். அடுத்த நாள் சண்டே சர்வீஸ் வந்து வண்டி விட்டுட்டு நாங்கள் பேக் எடுத்து கீழே வைக்கிறோம். பார்த்தா வண்டிலையும் அது இருக்குது. அப்புறம் தான் ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. இந்த யூத் மீட்டிங் போயிருந்தப்ப வண்டி மேலே கோட் ஏறி ஆடு ஏறி உட்காந்துருந்ததுங்க. அப்போ தான் தெரிஞ்சது இது மனுஷன் செஞ்ச செய்வினை கிடையாது, ஆடு செஞ்ச வேணான்னு சொல்லிட்டு. அவ்வளோ கூட விசுவாசம், அவ்வளோதாங்க அந்த அணியோட விசுவாசம். கொஞ்சம் கூட இந்த சின்ன ஒரு காரியத்தை அந்த ஆடு செஞ்ச அந்த வேணையை விசுவாசிச்சாங்க பாருங்க. அதில் அவங்களோட விசுவாசத்தோட அளவு தெரிஞ்சதுங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்ற 3 வாலிபர்கள் இருந்தாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பொற்சிலையை நான் வந்துட்டு வணங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் அக்கினி சூளையில் 7 மடங்கு எரியிற அக்கினி சூளையில் போடலாம் அப்படின்றாங்க. என் தேவன் எங்களை நிச்சயமாய் காப்பாற்றுவார் அப்படின்றது விசுவாசம். அவர் காப்பாற்றாமல் போனாலும் நான் வணங்க மாட்டேன்றது அன்பு. எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியலங்க. அந்த வாலிபர்களுக்கு இருந்தது அன்பு. நான் காப்பாற்றாமல் போனாலும் பரவாயில்ல, இந்த பொற்சிலையை நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி அவங்க நினைக்கிறது அது அன்புங்க. நான் இப்படியா கற்பனை பண்ணுறேன், ஒருவேளை ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்ற 3 வாலிபர்கள் அந்த அக்கினி சூளைக்குள்ள உள்ள இறங்கும் போது, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் முழு பலத்தோடு ஆராதிப்பேன். சரிங்களா? அதனால் வந்துட்டு நான் இப்படியா நான் நினைக்கிறேன். அந்த வாலிபர்கள் அந்த 3 பேரும் அந்த இதுக்குள்ளே போயிருக்கும் போது இப்படியா அன்பு கூறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடி போயிருப்பாங்க. எல்லாம் விட்டுருவோங்க. பிரதான கட்டளை என்னங்க? 2 கட்டளை. எத்தனை கட்டளை கொடுத்துருக்காங்க? அது எல்லாமே 2 கட்டளைக்குள்ளே அடங்கியிருக்கு. அது செப்பரேட்டாக மூப்பர்களுக்கு கிடையாது, அது செப்பரேட்டாக சிறுவர்களுக்கு கிடையாது, வாலிபர்களுக்கு கிடையாது. எல்லாருக்கும் பொதுவான 2 பிரதான கட்டளையிலேயே எல்லாமே முடிஞ்சது. இது முடிஞ்சோம் எதுக்கு இங்கே 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் சின்ன ஒரு 2-3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு போகிறேன். இன்னைக்கு பெற்றோர் வாலிபர்களிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு காட்டுறீங்க? இன்னைக்கு வந்துட்டு வாலிபர்கள் வந்து வீட்டில் அம்மாமார்கள் சமைச்சிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. அம்மா சாப்பாடு போடுமா அப்படின்னா சமைச்சு தான் வைக்க முடியும், போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்படிங்க அன்பு பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? நாங்கள் அன்பை பற்றி பேசிட்டு வரோம். ஏன்னா அன்பு வந்துட்டு பரிமாறும் போது பெற்றோர் பிள்ளைங்களிடத்தில் அன்பு காட்டுறாங்க. பிள்ளைங்களை வந்துட்டு இப்படி தொட்டு பேசும்போது அன்பு காட்டுறாங்க. அதே போல் வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஒரு நாள் ராஜனா வீட்டுக்கு வந்திருந்தாருங்க. அப்போ வந்துட்டு வரேன்ற இன்ஃபர்மேஷனே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. அப்போ வந்து வீட்டில் என் பையன் கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தான். நாங்கள் சொன்னோம், பாஸ்டர் வராரா, வந்தால் ப்ரைஸ் லார்ட் சொல்கிறா. அப்பா பாஸ்டர் வராரா, முதல்ல வந்துட்டு இயேசுப்பா பாட்டு வைங்க டிவியில் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டான். சரி அண்ணன் வந்தோடனே நாங்கள் சொன்னோம், நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு ஒரு வார்த்தை ஒன்று கேட்டார். அதனால் நானும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பெற்றோர் எல்லாருமே பிள்ளைங்களை படி 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 படின்னு சொல்கிறீங்க. பெற்றோர் சாம்பிராணியாக இருக்கும்போது பிள்ளைங்க எப்படிங்க கற்பூரமாக மாற முடியும்?
அதனால எல்லாம் படி படி படின்றாங்க இல்லையா, அந்த விதத்துல நீங்க அன்பு காட்டுங்க. பெற்றோர் எல்லாம் அன்பு காட்டுங்க. என்னன்னா, ஐயா நான் 3ஆம் கிளாஸ் தான் ஐயா படிச்சிருக்கேன், நீ ஒரு 5ஆம் கிளாஸ் போயிடுன்னு தட்டி கொடுத்து பாருங்க, அந்த பிள்ளை 10வது வரைக்கும் போகும் இல்லையா. அதே போல் அம்மா ஸ்கூல் வாசலே மிதிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த பிள்ளைய பாரு இந்த பிள்ளை பாருன்னு கம்பேர் பண்ணாதீங்க. எங்கள் பிள்ளைங்களிடத்துல அதிகமாக அன்பு காட்டுங்க. வாலிபர்களுக்கு இன்னைக்கு வீட்டில் நீங்கள் அன்பு கொடுக்கல காட்டலன்னு சொன்னால் பிந்து சிந்து சந்து பூஜான்ற மாதிரி அதிக அன்பு வெளியில் சுற்றிட்டு இருக்கோங்க. டிஃபன் பாக்ஸில் வீட்டில் நீங்கள் சாப்பாடு போடலன்னா டிஃபன் பாக்ஸில் வெளியே மற்றவங்க ஊட்டிகிட்டு இருப்பாங்க ஸ்கூலில் படிக்கிற பசங்க. அதனால் நான் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். அவங்க பேசுனாங்க, ஆபிரகாம் பற்றி விசுவாசத்தை பற்றி பேசினாங்க. ஐயா ஆபிரகாமோட விசுவாசம் எல்லாம் 100 வயசுல ஐயா, அவர் வாலிபர் கிடையாது. அடுத்து அச்சானியை பற்றி விசுவாசம்னு பேசினாங்க. ஐயா நாங்கள் காரில் போய்க்கிறோம், நாங்கள் பஸ்ஸில் போகிறோம், மாட்டு வண்டிக்கு தானே ஐயா அச்சானி தேவை, நாங்கள் காரில் போகிறோம். அச்சானி 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 பேசுகிறாங்களே, நாங்கள் விசுவாசத்திற்கு எதிர்த்து பேசல, விசுவாசம் எங்களுக்கு வேணும், ஆனால் அன்பு தான் இன்னைக்கு காலகட்டத்தில் வாலிபருக்கு வேணும்னு சொல்லி என் உரையை நான் முடித்து கொள்ளுகிறேன். நடுவர் அவர்கள் நிச்சயமாய் அன்பு தான் வாலிப பிள்ளைங்களுக்கு தேவைன்னு சொல்லி வாய்ப்பை சொல்லி முடிவை கொடுப்பாரு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி. பிரைஸ் தி லார்ட். அவங்க திணறி முடிச்சாங்கல்ல, அதுவே அன்பினுடைய வெளிப்பாடு தான். என்ன சொல்ல வரணும்னு சொல்லிட்டு அவனை முடிக்க முடியும். அதாவது வார்த்தையே விசுவாசித்து இருந்தாங்கன்னா முடிச்சிருப்பாங்க. அவங்க அன்பினாலே பேசினாலும் அன்பாவே அதை எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அன்பா அவர் ஏற்றுக்குவாரு, ஜனங்களை அன்பாவே அதை ஏற்றுக்கொள்வாங்கன்ற மாதிரி பேசி அவங்க முடிச்சிருக்கிறாங்க. அவன் நிறைய விஷயங்களை அவங்க கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான காரியங்களை வாலிபர்களுக்கு தேவையானது அன்பு தான் என்று சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்பொழுது இவர் என்ன நீ எதிராளின்னு சொல்றதா இல்லை விரோதின்னு சொல்றதா என பேசி முடிச்சது அவருடைய மனைவி. இப்போ கணவர் பேச காத்திருக்கிறாரு. இவ்வளோ நேரம் என்னை போட்டு வாங்கினல்ல, நீ 8 அடினா நான் 16 அடி. நீ சொல்லும் பொழுது நான் என்ன நோட் பண்ணி வச்சிட்டேன். அப்போவே நீ 2021 என்ன பண்ண, 1999 நீ என்ன செஞ்ச, அப்படியெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். என்கிட்ட சொன்னல, அதெல்லாம் வச்சு இன்னைக்கு வெளுத்து வாங்கி விசுவாசம் தான் உண்மை, விசுவாசம் தான் வாலிபர்களுக்கு தேவைன்னு சொல்லி பேச வருகை தருகிறார் பரலோகத்துடைய பிரபல மனிதர் பிரதாப் அவர்கள். இந்த வாய்ப்பினை அளித்த தெய்வாதி தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அண்ணாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். சபையில் நிரம்பி இருக்கிற விசுவாச பெருமக்களுக்கும், நோட் த பாயிண்ட், சபையில் நிரம்பி இருக்கிறதான விசுவாச பெருமக்களுக்கும், மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் விசுவாச ஜாம்பவான்களுக்கும், எதிரணியில் இருக்கும் விஷ ஊசிகளுக்கும் மற்றும் சபையின் விசுவாச தலைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி தான். எதிரிலேருந்து வந்து ஒருத்தர் சொன்னார், அவங்க சொன்னாங்க அணி தலைவி வந்து அன்பான வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னீங்க இல்லையா, அன்பான வணக்கம், எல்லாருக்கும் அன்பான வணக்கம், உங்களுக்கு அன்பான வணக்கம் சொல்லிட்டு அன்பு தான் பெருசுன்னு சொன்னாங்க. வணக்கம் சொல்கிறதுனா அன்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், வணக்கம் சொல்கிறதே திருப்பி எனக்கு அவங்க வணக்கம் சொல்லுவாங்கன்னு நம்புறதுனால தானே வணக்கம் சொல்கிறீங்க, விசுவாசி தானே வணக்கம் சொல்கிறீங்க. பாய்ஸ் கையே தட்ட மாட்டேறீங்க இல்லையா, ஓகேங்களா. அங்கேயே ஒரு விசுவாசம் வந்துடுது. சும்மா யாருன்னா உங்களுக்கு வணக்கம் சொல்லணும்னா அங்கே போயிட்டு வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொன்னால் அவங்களை என்னன்னு சொல்லுவாங்க, கூருக்கான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதனால் அடுத்த டைம் பழகிக்குங்க. அன்பான வணக்கம் இல்லை, வணக்கம் சொன்னால் போதும், சரிங்களா. அது வந்து விசுவாச வணக்கம், அன்பான வணக்கம், நன்மையான வணக்கம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். தலைப்பை வந்து சற்று தெளிவாக நம்ம படிக்கணும். அவங்க கூட சொன்னாங்க, தலைப்பில் வந்து இன்றைய காலகட்டத்தில் வாலிபர்களுக்கு தேவையானது அன்பா விசுவாசமா அப்படின்னு இருக்குது. அதை உங்கள் அணியில் இருக்கிறவங்க சரியாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்களாம், அக்னி ஜுவாலையில் போடப்படும் பொழுது கூட அவங்க என்ன சொன்னாங்களாம், தேவன் என்னை காப்பாற்றாமல் போனாலும் சரி, நான் வந்து
அதில் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், நான் மறிந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், அன்பாக இருந்தாங்களாம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து 2020 பிறந்தாங்க வாலிபர்கள். பட் எந்த காலத்தில் இருந்தாங்க அவங்க? இன்றைய காலகட்டத்தில் இருக்குது, அன்றைய காலகட்டத்தில் கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் வேணா அன்பா இருந்திருக்கலாம், ஆனா இன்றைய காலகட்டத்தில் ஓகே விசுவாசமே சிறந்தது நான் பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு வந்து வாலிபர்களுக்கு வந்து அன்பு தேவை அப்படின்னு அவங்க பேசினாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, வாலிபருக்கு தான் ஆல்ரெடி அன்பு வைக்க தெரியுமே. அவங்களுக்கு அன்பு வைக்கிறதுக்கு சொல்லியா தரணும்? அவங்க ஆல்ரெடி அன்பாக தானே இருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, அவங்க ஆல்ரெடி அன்பாக தானே இருக்கிறாங்க. ஓகே, அன்பில் வந்து பல அன்புகள் இருக்குது. ஓகே, அவங்க வந்து தெளிவாக இருக்கணும். யார் இடத்துல அன்பு காமிக்கணும், யார் இடத்துல சொம்பு காமிக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அதுதான் வாலிப பிள்ளைங்க. அவங்க யாருக்கிட்ட எப்படி பேசினாலும் அவங்க நேக்கா டேக்கா அப்படியே உங்களை சமாளிச்சுட்டு ஓடிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அன்பில் வந்து பல அன்பு இருக்குதுங்க. பொய் அன்பு இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்குன்னு சொன்ன ஒரு கை தட்டிடுங்களா? ஓகே, பொய் அன்பு இருக்கு, கெட்ட அன்பு இருக்குது, மாய்மால அன்பு இருக்கு, மானங்கட்ட அன்பு இருக்குது, வெள்ளை அன்புன்னு கூட ஒன்று இருக்குது. தெரியுங்களா? வெள்ளையா இருக்கவங்கள பார்த்தா மட்டும் அன்பா இருப்பாங்களாம். ஓகேங்களா? அது ஒரு புதுசா, அதாவது அன்புக்கு வந்து டைப் அவங்க என்ன பண்றாங்க, வந்துட்டே இருக்கு. நீங்க எங்களை தான் சொல்றீங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, அன்புல இத்தனை அன்புகள் இருக்குது. வாலிபர்கள் இடத்துல எந்த அன்பு இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு வாலிபர்கள் என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. விசுவாசம் இருந்தால் தான் அவங்க எந்த அன்புன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்க முடியும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஆனால் விசுவாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்சியேஷன் தான் இருக்குது, விசுவாசி அவிசுவாசி, அவ்வளோதான். அது மட்டும் தானே இருக்குது. விசுவாசம் அவிசுவாசம். அன்பை போல மாய்மால விசுவாசம், மானங்கட்ட விசுவாசம் அதெல்லாம் கிடையாது. விசுவாசத்தில் ரெண்டே தான், ஒன்று அது இல்லை இது. சும்மா வழவழ குழகெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து உங்களை மனிதர்களிடத்தில் இணைப்பது அன்பு. ஓகே, விசுவாசம் உங்களை தேவனிடத்தில் இணைப்பது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஆமென். தேவனிடத்தில் இணைந்திருக்க ஆசைப்படுகிறீர்களா, இல்லை மனிதரிடத்தில் இணைந்திருக்க ஆசைப்படுகிறீர்களா? தேவனிடத்தில். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் அப்படியே என் பக்கம் வரதை பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பொதுவாக நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். சபையில் நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்களா யாரு? விசுவாசிகள் தானே. உங்களுக்கு என்ன பேரு? விசுவாசி. சபை விசுவாசி, விசுவாச மக்கள், விசுவாச கூட்டத்தார். ஒத்துக்கிறீங்களா? அன்பர்னு யாருன்னா சொல்றாங்களா? இல்லைங்களா? இல்லைங்களா? நம்மலாம் யாரு? விசுவாசி. நம்ம விசுவாசியா முதல்ல மாறணும். அன்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்ல வரல. அன்புக்கு முன்னாடி விசுவாசம் என்றதான ஒரு காரியம் கட்டாயமா தேவை. அதுவும் இந்த காலத்து வாலிபர்கள் மத்தியில தான் சொல்ல வந்திருக்கிறேன். ஓகேங்களா? வாலிப பிள்ளைங்க வந்து ரட்சிக்கப்படணுமா, சுகமாக்கப்படணுமா, அது நம்ம விருப்பப்படுறோம் இல்லையா? வாலிபர்கள் வந்து ரட்சிக்கப்படணும் இல்லையா, சுகமாக்கப்படணும் இல்லையா? ஒரு வசனம் இருக்குது, உன் விசுவாசம் உன்னை, உன் விசுவாசம் உன்னை, மேடம் உங்க விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் ரட்சிப்புக்கு நேரா வாலிபர்களை கொண்டு செல்லும். ஒத்துக்கிறீங்களா? சும்மா அன்பு அன்பு அன்புனா அவங்க எந்த அன்புல இருக்கிறாங்களே தெரியாது. விசுவாசிக்கணும். அவங்க விசுவாசிச்சா, தேவனுடைய வார்த்தையை விசுவாச்சா, கற்பனைகளை விசுவாச்சா, கட்டளைகளை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா அவங்கள ரட்சிப்புக்கு நேராக அப்படியே கொண்டு வந்துருவாங்க. அவங்க ரட்சிப்புக்குள்ள ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அவங்களுக்கு தெரியும் உள்ள இருக்கிற அன்பு எந்த அன்பு ஆண்டவருக்கு பிரியம் இல்லதா, ஆண்டவருக்கு பிரியம் இருக்கிறதா, அதை பகுத்தறிகிறதான காரியத்துக்கு நேரம் அவங்க தள்ளப்படுவாங்க. ஸோ அன்புக்கு முன்னாடி கட்டாயம் தேவைப்பட வேண்டியது என்னது? விசுவாசம் மட்டுமே. இன்னைக்கு பாருங்க, வாலிபர்களுக்கு அன்பை பற்றி சொல்லி தரவே தேவையில்லைங்க. அவங்க டிசன்டேஷனாக அன்பை வந்து வெளிப்படுத்துவாங்க. அவங்க வந்து அன்பை பற்றி அவங்களுக்கு யார் தெரியும்? ஃப்ரெண்ட்ஸு சொல்லி தருவாங்க. ஒத்துக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸு சொல்லி தருவாங்க. சில சமயம் டீச்சர்ஸ் சொல்லி தருவாங்க அன்பாக இருக்கணும். பேரண்ட்ஸ் சில டைம் சொல்லி தருவாங்க, நெய்பர் சொல்லி தருவாங்க. இது மாதிரி நிறைய பேர் சொல்லி தருவாங்க. ஆனால் விசுவாசத்தை பற்றி பேசுறதுக்கு யாரும் கிடையாது. அதுதான் ஒரு பரிதாபமான நிலை. அதனால தான் வாலிபர்கள் இன்று சீர்கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என் பையன் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறான், யார் கூடவே போகிறான், யார் கூடயோ வரான்னு சொல்கிறீங்க இல்லையா? அன்பு சரி கிடையாது. ஏன்னா அந்த அன்பை குறித்ததான வெளிப்பாடும் தெளிவும் அவங்க கிட்ட கிடையாது. ஏன் இல்லை அப்படின்னும் பொழுது அவங்க இன்னும் விசுவாசிக்கல, ரட்சிப்புக்குள்ளே வரலை. அதனால தான் அந்த வாலிப பிள்ளைங்கள் அப்படியே சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் 3 பேரும் வந்து விசுவாசத்தை வந்து தாங்கி பிடிக்கும்படியே வந்திருக்கோம். எங்கள் கூட சேர்ந்து எத்தனை பேர் எங்கள் கையை தூக்கி நானும் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்கிறீங்க? ஓகே,
ஸோ நீங்கள் ஒருவேளை கேர்ள்ஸாக இருக்கிறனால அப்படி நீங்கள் சொல்லலாம். ஓகே, சரி, ஓகே, நான் அப்படியே பேச ஆரம்பிக்கிறேன். எதிரில் இருக்கிறவங்க ஏதோ சொன்னாங்க, எங்களுக்கு விசுவாசமே கிடையாது, அவங்களுக்கு என்னமோ அன்பு பக்கெட்டாக கொட்டி வச்சிருக்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க வீட்டில் போய் கேட்டால் தான் தெரியும் அவங்க எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுவும் அணி தலைவி ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க எனக்கு விசுவாசம் இல்லையாம். ஒரு ஆடு வந்து என் வாழ்க்கையில் இப்படியே விளையாடணும்னு நான் நினச்சே பார்க்கலாங்க. அதுவும் இந்த இடத்துல வண்டி மேலே விளையாடுந்து ஒரு பக்கம் விளையாடிச்சு, என் வாழ்க்கையில் விளையாடிட்டு போயிடுச்சு ஒரு ஆடு. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு காரியம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை வச்சு நீ விசுவாசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், அது விசுவாசத்துக்கு ஏதுவான காரியம் கிடையாது. அங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அது விசுவாசம் கிடையாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? நான் விசுவாசித்ததுனால தான், நான் கட்டாயமாக நான் சொல்ல முடியும், நான் விசுவாசித்ததுனால தான் நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி நைட் ராஜண்ணாக்கு நான் ஃபோனே பண்ணல. ஓகேங்களா? ஏன்னா எது என்ன நடந்தாலும் முதல் கால் அண்ணாக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஆனால் அன்றைக்கி நான் அண்ணாக்கு ஃபோனே பண்ணல. அதுக்கு அண்ணா தான் சாட்சி. ஓகேங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு, ஒருவேளை அது கட்டாக இருந்தாலும் ஆண்டவர் உடைப்பாரு, ஓகே, அது செய்வனையாக இருந்தாலும் ஆண்டவர் தகர்த்து போடுவாருன்ற விசுவாசத்தினால மட்டும்தான். அப்பா, அடுத்ததை நான் சொல்கிறேன். அவங்க எத்தனை வசனங்கள், சில வசனங்கள் வந்து அழகாக கோர்வையாக பேசுனாங்க, பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க. நிறைய வசனங்களை வந்து பைபிள் எடுத்து வசனங்களும் தேவனிடத்திலிருந்து நமக்கு அருளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசிக்கிறதுனால அவ்வளோ வசனங்களை ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க. ஒத்துக்கிறீங்களா? தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம்னு முதல்ல விசுவாசிச்சாங்க. அதை ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து அன்பு பெருசு, விசுவாச சிறுசு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வசனங்களை நம்பி இருக்கிறாங்க. அழகாக வந்து இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து விசுவாசியாக இருக்கணுமா இல்லை வந்து அன்பாக இருக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணுறதான ஒரு காரியம். சரிங்களா? அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கற்பனைகளையும் நீங்கள் கை கொண்டு நடக்கும் பொழுது நீங்கள் ஒரு முழுமையான விசுவாசியாக மாறுவீங்க. அதுதான் இன்றைய காலகட்டத்தில் வாலிபர்கள் முக்கியமாக தேவையானது. ஓகேங்களா? எத்தனை பேர் வந்து உண்மையாக சொல்கிறீங்க, என் வாலிப பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா வருவான், நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற தாய்மார்கள் மட்டும் இருக்கிறீங்க இல்லையா? இருக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க இல்லையா? என் பையன் நல்லா வந்துருவான் விசுவாசிக்கிறீங்க இல்லையா? என் புள்ள அன்பாவே இருக்கணும், என் கூடவே இருக்கணும், சாமத்தை தொலைக்கி போடணும், வீட்லேயே உக்காந்துக்கணும் என்ன நினைக்கிறீங்களா? இல்லை இல்லையா? அவங்க மேலே போகணும். விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு வாலிபர்கள் வந்து சாதிக்க வைக்கும், வாலிபர்கள் வந்து விசுவாசம் எழுப்பி விடும், வாலிபர்களை விசுவாசம் வந்து என்ன பண்ணோம்னா உந்தி தள்ளும். சரிங்களா? முன்னாடி தள்ளும், நெக்ஸ்ட் லெவலுக்கு வாலிபர்களை கொண்டு போவோம். அதனால தான் இந்த டைட்டில் தகவல் இன்றைய காலகட்டத்தில் வாலிபர்களுக்கு தேவையானது அன்பா விசுவாசம். அன்பு இருக்கட்டும் தம்பி, ஆனால் அந்த அன்பு உண்மையா இல்லையான்னு தெரியாத ஒரு அன்பை வச்சுட்டு இருக்கிறது யூஸ் இல்லையா? யூஸ் இல்லை தானே? ஸோ ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது தான் அந்த அன்புக்குரியதான வெளிப்பாடு வரும். ரித்திகா அவங்க அழகாக சொன்னாங்க, கற்பனைகளை கை கொள்ளாமல் முதல்ல வந்து கற்பனைகளெல்லாம் விசுவாசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? நீங்கள் கற்பனைகளை கை கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கற்பனைகளை கை கொள்றதும் கற்பனைகளை நம்ம பிடித்து கொள்றதும் விசுவாசிச்சா மட்டும்தான் முடியும். வெறும் அன்பு இருந்தால் கை கொண்டு முடியுமா? விசுவாசிக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கறது அதுதான், விசுவாசிக்கணும். நீ ஒரு விசுவாசியா இரு தம்பி, அதனால தான் சபையில் உங்க பேர் விசுவாசி. சரிங்களா? அதே மாதிரி வந்து அன்பே பெரியது, அன்பு வந்து பெருசு இல்லை அப்படின்ற கார்த்திகா அவங்க அழகாக சொன்னாங்க. யூத் மீட்டிங்கில் வந்து ப்ரெசன்ஸே இல்லை, பாய்ஸ் சைடு யாரும் இல்லை, அவன் தான் அன்பை தேடி ஓடிட்டு இருக்கிறானே. புரியுதா உங்களுக்கு? எந்த அன்பனே தெரியலையே. நாங்கள் அப்படியே விசுவாசி ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு ஆண்டவரே நாங்கள் விசுவாசிட்டு இருக்கிறோம். கட்டாயமாக வருவாங்க, விசுவாசிக்கிறவனுக்கு வந்து பலன் இருக்குது, ஆண்டவர் கட்டாயமாக கொண்டு வந்து நிற்க வைப்பார். அடுத்து இன்னொன்று சொன்னாங்க, நான் அதை சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஷாத்ராக் மேஷ்ராக் அந்த கதையை நான் சொல்லிட்டேன். கடைசியாக நான் ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இது வந்து வாலிபர்களுடைய ஒரு என்ன முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. நமது சபையில் வந்து ஒரு காரியம் நடந்தது, அது நினைப்பூட்டி நான் இந்த உரையை முடிச்சு கொள்ளுகிறேன். நமது சபையில் வந்து நம்ம போதகர் தலைமையில் எக்ஸாம் ப்ரேயர் நடத்தப்பட்டு என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? எக்ஸாம் ப்ரேயர் நடந்துச்சு. சரிங்களா? அந்த ப்ரேயரில் நமது போதகர் எல்லா வாலிபருடைய கரத்திலும் ஒரு அட்டையை கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? ஒரு அட்டையை கொடுத்தாங்க. அது என்ன அட்டை தெரியுமா? அன்பட்டையா? விசுவாச அறிக்கையா? என்னது? விசுவாச சத்தம் வரலையே. விசுவாச அறிக்கை. அதை யாருக்கு கொடுத்தாங்க? வாலிபர்களுக்கு போதகரோ கொடுத்துருக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், விசுவாச அறிக்கை செய்யணும் வாலிபனா இருந்தா, அப்பொழுதுதான் அவன் வந்து என்ன பண்ணுவான், ரட்சிப்புக்கு நேராக நடத்தப்படுவான், ஆண்டவரை தெரிஞ்சுக்குவான்.
அவனுக்கு இருக்கிற கெட்ட சுபாவங்களாம் வெளியேறும். முதல்ல விசுவாசம் வந்துதான் தம்பி, அதுக்கப்புறம் அன்பு வரட்டும், வேற என்னன்னா வரட்டும், முதல்ல விசுவாசம் வரணும். சரிங்களா? அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாலிபர்களுக்கு விசுவாசம் கட்டாயமாக தேவை என்பது நமது போதருக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்காக தான் வந்து அவர் அன்றைக்கே அப்படிப்பட்டதான ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? நமது போதகர் பேச்சு மாறி மாறி பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் கர்த்தருக்குள்ளாக அதிகமாய் விசுவாசிக்கிறேன். வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அதுதான் நான் இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர் இருக்கிறாரு. இப்போ எனக்கு நெருக்கமான நேரம். உங்க நேரம் நல்லாது பேசி உக்காந்துட்டீங்க. உங்க நேரம் ரொம்பவும் நல்லா இருக்குன்னு பேசி உக்காந்துட்டீங்க. என் நேரம் என்ன நேரம்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். நல்ல அற்புதமான தலைப்பின் கீழாக இன்னைக்கு பட்டிமன்றத்தை நம்ம கவனிச்சுட்டு வரோம். இன்றைய காலகட்டத்தில் வாலிபருக்கு தேவையானது அன்பா விசுவாசமா என்று சொல்லி, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம சலைச்சவர்கள் இல்லை என்ற அளவுக்கு அற்புதமான பாயிண்ட்ஸ்களை வேதத்திலேருந்து அலசி ஆராய்ந்து எல்லாத்தையும் கோர்வையாக அழகாக பேசியிருக்காங்க. வாலிபர்களுக்கு தேவை அன்பு என்று சொல்லி ஒரு டீமோ, வாலிபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விசுவாசம்தான் தேவைன்னு சொல்லி அதோடைய எதிரணியாக இருக்கிறதான ஒரு டீமோ பேசி முடிச்சிருக்காங்க. இதில் உங்ககிட்ட நான் சஜஷன் கேட்டேன் அப்படின்னா, உங்களுடைய அணியினர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் குறைவாக இருந்தாலும் பைபிள் ஒரு வசனம் இருக்குது, என்ன தெரியுமா? அதிக வருமானத்தை காட்டிலும் கொஞ்சம் வருமானமே உத்தமம் அப்படின்னு சொல்லி. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேக காலத்தில் அதிகாரியை வைப்பது சொல்லியிருக்காரு. இப்போ என்னங்க பிரதர், என்ன சொல்ல வரீங்க? விசுவாசம் தான் சொல்லி முடிக்க போகிறீங்க, அதுதான் சொல்ல போகிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை நான் கேட்டு போதான் நாங்கள் உட்காந்துங்கிறோம். நீங்கள் சொல்கிறத கேட்டு போதான் போகிறோம், அது சொல்லிட்டுங்களா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்குறீங்க. நல்லா கவனிங்க. நான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்றா நான் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் கொடுக்கணும் தீர்ப்பை. எப்படி ஆள் பாதி ஆடை பாதி அவன்தான் முழு மனிதன் என்று சொல்லி உலகத்தில் சொல்லுவாங்க. பாதி ஆளாக இருந்தாலும் நம்ம போடுற உடம் தான் இந்த பூமியில் மனுஷன் மதிக்கிறதுக்கு தேவையான ஒன்று. ஆடை இல்லாமல் ஒரு மனுஷன் போகிறான்னா அவனை பார்க்க யாருக்குமே சகிக்காது, அவளை கேவலமான ஒரு காரியமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அன்புன்ற ஒரு பக்கம் நான் வந்து நின்று நான் பேசணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று நம்ம 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அத்தியாயத்தில் அதனுடைய வசனம்லாம் நிறைய இருக்கு, நான் சொல்லணும்னா நம்ம நேரம் போதாது. சரிங்களா? ஏன்னா அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்க விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்துக்கு இயேசு வந்தது காரணமே உங்க மேலேயும் என் மேலே வச்சிருக்கிற அன்பு தான். இந்த அன்பு எதிரணி என்னை சாதகமா தீர்ப்பால நினைச்சிடாதீங்க, நான் வர்றேன். வந்தது முகாந்திரமும் நோக்கம் என்ன? இந்த உலகத்துல மேல 3 தலைமைத்துவத்தை வச்சிருந்தார். ஒன்று லூசிஃபர், 2வது கேப்ரியல், 3வது மீகாவல் என்று சொல்லி தூதுடைய கூட்டத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும். அதில் லூசிஃபருடைய டீம் தான் துதிக்கிறதுக்காக பிரத்யேகமாக அமர்த்தப்பட்டதான டீம். அதில் நடந்த காரியம் என்ன? லூசிஃபர் அவனுடைய எண்ணங்களும் நினைவுகளும் பொறாமையின் இடத்துக்கு கடந்து போனபடினால அவன் கீழே தள்ளப்பட்டான். அந்த பிளேஸ் வந்து காலியாக இருந்தது. அந்த இடத்துல அவன் நினைச்சிருந்தா அங்கே இருக்கிற தூதல யாராவது ஒருவரை மறுபடியும் தலைமைத்துவத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அதை விரும்பவில்லை. அதற்காக இந்த மனுகுலத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மனுகுலத்தின் மீது அவர் அன்பு உள்ளவராக வந்து மண்ணை அவரை எடுத்து அதை உருவமாக எழுப்பி நாசிலே அவர் சுவாசத்தை ஊதினார். அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று அந்த நித்திய ஜீவன் தான் தேவனாகிய அவருடைய நாசிலிருந்து
புறப்பட்டு வந்ததான சுவாசம். இப்ப அந்த சுவாசம் நீங்க எல்லார்கிட்ட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உட்கார்ந்து காரணம் அவர் நம் மீது வைத்த அன்பு. அத வசனம் சொல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து இவ்வாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவர் அன்பின் ஆவியானவர் என்று சொல்லி திருத்துவத்திலேயே அன்பை குறித்து நமக்கு பிரகடனப்படுத்திட்டார்கள். ஆமேனா? அல்லேலூயா. பாருங்க, இந்த அன்பு சகலத்தையும் நீங்க விசுவாசிக்கிறதுனால எல்லாம் தாங்க முடியும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், விசுவாசிக்கும். அன்பு என்ன செய்யுமா? விசுவாசிக்கும். அன்பு விசுவாசிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அன்புனுடைய இந்த விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அன்பு. விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டம் எது? அன்பு. அன்பு இருக்குனால தான் நாம இன்னைக்கு பூமியில அவரை அன்பு கூறுகிறோம். அன்பான தெய்வம்ன்றதுனால தான் அவர் மேல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அன்பை நான் வச்சிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அதே போல இயேசுவும் சரி, பிதாவும் சரி, பரிசுத்த ஆவியானும் சரி, நம்ம மேல வைத்திருக்க அன்பினாலே நம்ம எல்லாரும் ஒன்று சேர பண்ணியிருக்கிறார். இந்த வசனம் எல்லாம் யோவானுடைய புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 1ஆம் வசனத்துல, ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனா. அப்ப எதை நம்ம விசுவாசிக்கிறோம்? அப்ப வார்த்தை விசுவாசம். யாரை விசுவாசிக்கிறீங்க? அன்பை விசுவாசிக்கிறீர்கள். புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன எத்தனை விளங்குச்சுன்னு தெரியல. நிறைய பேர் இப்ப யாருக்கு தீர்ப்பு கொடுக்குறீங்க? அன்புக்கா விசுவாசத்துக்கா? அப்ப அந்த அன்பே உருவாகி இருக்கிற வார்த்தையாக அன்பாய் உருவாகி இருக்கிறவரைத்தான் நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இருங்க, அதுக்குள்ளே கை தட்ட ஆரம்பிச்சிங்க. அப்ப அன்பு எல்லா காலத்துக்கும் உரியதாய் இருக்கிறது. அப்போ இதுல எழுதப்பட்ட எல்லா வார்த்தையும், எல்லா தேவ ஊழியர்களும் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் இந்த அன்பின் ஆவியானவர் அசைவாடல் இருந்தபடினால தான் இந்த வார்த்தை வேத புத்தகமாக நம்முடைய கரத்திலே தவழ்ந்தது. இந்த வார்த்தை நீங்கள் படிக்கிறதுனாலும் கேள்விப்படுகிறதால தான் நீங்கள் விசுவாசிக்க முடிகிறது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ அவர் அன்பா இல்லைன்னு சொன்னா அந்த மனுகுலத்தை உண்டாக்கி இருக்க முடியாது. அப்போ அன்பு இருக்கிறதுனால வார்த்தை வந்தது, வார்த்தை வந்ததுனால விசுவாசம் வந்தது. பைபிள வசனம் சொல்லுது, கவனிக்கணும். நீ விசுவாசித்தாலும், நம்ம நிறைய விஷயத்தை விசுவாசத்தை பத்தி பேசுவோம். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் இந்த பூமியில அனுபவிக்க கூடியதான நன்மைகள் மாத்திரமே. அல்லேலூயா. ஆனா கடைசியா விசுவாசத்தை கொண்டு வந்து நிறுத்துற இடம் எங்க தெரியுமா? மனுஷகுமாரன் பூமிக்கு வரும் பொழுது உன்னிடத்துல விசுவாசத்தை காண்பாரோ? துவக்கம் அன்பாய் இருந்தாலும் முடிவு விசுவாசமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு வரும் பொழுது உன்னிடத்துல அன்பு இருக்கிறதா என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கவில்லை, விசுவாசம் இருக்கிறதா என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். கவனிக்கணும். இன்னொரு இடத்தை கொஞ்சம் தாண்டி அவர் போய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீ விசுவாசித்தாலும் எனக்கு என்ன, விசுவாசியாமல் போனாலும் எனக்கு என்ன, நான் செய்ய நினைத்ததை தடுக்க உன்னால் கூடுமோ என்று சொல்லி கேட்கிறார். விளங்குச்சா உங்களுக்கு? இப்ப 2 பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு இல்லை என்றால் விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அன்பு இல்லை. அன்பு இருக்கிறனால தான் விசுவாசிக்க முடிகிறது, விசுவாசிக்கிறனால தான் அன்பை நாம் பார்க்க முடிகிறது. அன்பே உருவானவர், அந்த வார்த்தையின் வடிவிலே நாம் விசுவாசிக்கிறோம். அவர் வரும் பொழுது அவரோடு கூட நாம் எல்லாருமாய் ஆமென் கடந்து செல்ல இருக்கிறோம். இன்றைய வாலிபருக்கு தேவை 2ம் தேவை. தேவ அன்பும் தேவை, அவர் கொடுத்திருக்க வார்த்தை விசுவாசத்தை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் ஒரு தலைப்பட்சமாய் பேசுவதற்கு நான் வரவில்லை என்று சொன்னால், என்னுடைய நீதிபரர் நியாயாதிபதி நடுநிலையாய் நிற்கிறார். ஆகினால் அவருக்கு முன்பதாக அன்பே பிரதானம் என்று சொன்னாலும், அன்பே பெரிதே என்று சொன்னாலும், நீங்களும் நானும் அவரோடு கூட இணைக்க வேண்டும். இந்த அணியினர் பேசினாங்க,
விசுவாசம் யாரிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதா? விசுவாசம், கவனிக்க, அன்பு மனிதனை கொண்டு போய் சேர்க்குன்னு சொன்னாங்க. ஆனா விசுவாசம் தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்குன்னு சொல்லி நான் சொல்றேன். அந்த தேவனை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி போய் சேருவீர்கள்? அல்லேலூயா. அப்பொழுது அன்பும் இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். அன்பு இல்லையே விசுவாசிக்க முடியாது, விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அன்பும் இல்லை. ஆகையால் ரெண்டும் இருக்கிறது என்பதை உங்கள் மத்தியில் தீர்வு கொடுக்க நான் விரும்புகிறேன். இன்றைய வாலிபர்களுக்கு தேவையானது தேவனுடைய அன்பு, ரொம்ப முக்கியமானது, தேவையாக இருக்கிறது. அதனுடைய முடிவு அதை விசுவாசித்து அவரோடு கூட கடந்து செல்வதற்கு ஏதுவான பாதையாகிறது என்பதை இந்த காலகட்டத்தில் இது தேவை. அன்பும் விசுவாசம் ஒரு வாலிபனுக்கு நிச்சயமாய் தேவை. இதுதான் வேதத்தில் சொல்லப்படுகிற நீதி கூட. கர்த்தர் நல்லவர். அருமையாய் பேசின அருமையான 2 அணியர் இருக்கும். என்னுடைய உள்ளத்தின் ஆழ்த்திலிருந்து வாழ்த்துக்களையும் சோதனையும் ஏறெடுத்துக் கொள்ளுகிறேன். ஒரு வார்த்தையில் இவர்கள் எதிரணி சொல்லிக் கொண்டிருந்தாலும் இவர்களுக்கும் தெரியும் அன்பு இல்லை என்று சொன்னால் விசுவாசிக்க முடியாது. இவளுக்கும் தெரியும் விசுவாசித்தான் அந்த அன்பிடத்தில் கிட்ட நெருங்க முடியும் என்று சொல்லி, இருந்தாலும் இவை எல்லாருடைய சபைக்கு ஒரு விழிப்புணர்வையும் எழுப்புதலையும் வாலிபருக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் இந்த பட்டிமன்றமே துவங்கப்பட்டதே தவிர அன்புதான் பெரியது, விசுவாசம் பெரியது என்பது சொல்லி மார்த்தட்டி கொள்வதற்காய் அல்ல. ஆகினால இந்த திருச்சபையில் இருக்கிற நீங்கள் யாவரும் அந்த அன்பை நாம் நேசிப்போம், அந்த அன்போடு கூட இருப்போம், தேவனுடைய அன்பை காண்பிப்போம். நான் நிறைய விஷயத்தை சொல்லலாம், நான் பாயிண்டே எடுக்கல. ஆக்சுவலாக நேற்று நைட்டு தான் சொல்கிறாங்க பட்டிமன்றத்தில் நீங்கள் தான் நடுவர்னு சொல்லி. அல்லேலூயா. எத்தனை மணிக்கு? நைட்டு 12:30 மணிக்கு போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. இதுக்கு என்னுடைய ப்ரிப்பரேஷனும் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆனாலும் தீர்ப்பை சரியாய் வழங்கியிருக்கிறேன் என்பது பரலோகத்துக்கு முன்பதாக நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ வாலிப பிள்ளைகள் யாவருக்கும், அவளுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாரும் வாலிபர்களைப் போலதான் ஆறாண்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமேன். பசி எடுத்தாலும் நாங்கள் வயதானவர்கள் அல்ல, நாங்களும் வாலிபர்கள் தான் என்று சொல்லுங்கள். அது பலன் உண்டு என்று சொல்லி தாங்கி பிடித்து உட்கார்ந்து சொன்னார். நான் உங்களை பார்த்து சொல்லிட்டோம், தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுவோம், விசுவாசித்து வாழுவோம். அவர் வரும்பொழுது விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த விசுவாசம் எதிலிருந்து புறப்படுது என்று சொன்னால் விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. பிரசங்கிரம் இல்லாவிட்டால் எவன் கேள்விப்படுவான்? கேள்வியினாலே விசுவாசம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை உருவான அன்பின் வடிவம் தான் நம்முடைய இயேசு, நம்முடைய தேவன், நம்முடைய பிதா, பரிசுத்த ஆவியானவர். ஸோ அவரும் முக்கியம். சொல்லுங்க, அன்பும் முக்கியம், விசுவாசம் முக்கியம். அப்ப தேவை ரெண்டும் தான். அல்லேலூயா. யோசேப்பு அவர் மேல இந்த அன்பினால தான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். ஆமேனா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த நாட்களில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தேவ அன்பும் தேவை, விசுவாசமும் தேவை. வாலிப பிள்ளைகள் 2 காரியம் கண்டிப்பா இருக்கணும். நீ பசுத்தமா இருக்கணும், நீ விடணும், தொடக்கூடாது, வேண்டானா வேண்டாம். அவரை நேசிக்கிறவர்கள், அவரின் மேல் அன்பு கூறுகள் சகலத்திலும் எல்லாவற்றிலும் நன்மைக்கு ஏதுவான காரியங்களாய் தேவன் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேனா. இந்த கூட்டத்தை நாம் முடிவு செய்வோம். கரெக்டாக 3 மணி ஆக போகிறது. நீங்கள் எல்லாரும் பசியோடு கூட இருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்டீங்க பார்த்தீங்களா? காரணம் என்ன? அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமையும் அவர் மேல் இருக்கிற அன்பும் தான் உங்களை உட்கார வைத்து எவ்வளவு நேரம் கேட்க பண்ணி இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இதை பேச அருமையாய் முடித்த அருமையாக 2 அணியின் இருக்கும். நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சீயோன் செழிப்பின் அஸ்திபார உள்ளத்தின் சார்பாகவும் சீயோன் விடுதலையின் கூடாரத்தின் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் கொஞ்சம் வாழ்த்தலாம் அவங்களை. வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது என்னவென்று சொன்னால், இவர்கள் அடுத்த சபை நடத்துவதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள் என்று சொல்லேன். அல்லேலூயா. இவ்வளவு வார்த்தைகளை எடுத்து அழகாய் கோர்வி பிள்ளைகள் தைரியமாய் பலிபிடுதல் என்று பேசியிருக்கேன்னு சொன்னால், இன்றைக்கு இது ஒரு வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன், இது ஒரு தரிசனமாக நான் எண்ணுகிறேன். வாலிபர்கள் எழுப்பது இல்லை என்று சொல்லி யோசித்த காலம் கடந்து வாலிபர்கள் நம்முடைய திருச்சபையிலும் எழும்பியிருக்கிறார்கள் என்கிறதான ஒரு அடையாளத்தை இந்த யூத் கிறிஸ்துமஸில் அருமையாய் நிரூபித்து காண்பித்த அருமையான யூத் டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ்க்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. praise the Lord, praise the Lord, praise the Lord. hallelujah. நன்றி ஆண்டவரே. வாலிபம் மக்காகத்தான், என் வாழ்க்கையும் மக்காகத்தான், என் வாலிபம் மக்காகத்தான், என் வாழ்க்கையும் மக்காகத்தான், என் உள்ளமும் மக்காகத்தான், என் உயிரும் மக்காகத்தான், என்
டியாலோ டிங்கிரிடிக்கா டியாலோ டிங்கிரிடிக்கா டியாலோ டிங்கிரிடிக்கா டியாலோ டிங்கிரிடிக்கா டியாலோ டிங்கிரிடிக்கா வாலிபோ உமக்காகத்தான் ஏ வாழ்க்கையும்